Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சாப்டரா கன்சிடர் பண்ற ரே ஆப்டிக்ஸை நம்ம பேச போறோம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு அப்படின்னாவே இந்த ரே ஆப்டிக்ஸினுடைய சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர்ல இருந்து அதிகமான வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸும் இருக்கு அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸை இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸாம் டைம்ல இதை ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது நம்ம நிறைய டாபிக்ஸுக்கு வந்து நிறைய ஹிண்ட் வச்சு நம்ம இந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ், ரொம்ப முக்கியமான சாப்டர். ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறைய ஹிண்ட் பாயிண்ட்ஸை நான் சொல்றேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் சரி, ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சரி நிறைய ஹிண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டெரிவேஷன்ஸ் ஆகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். அந்த வகையில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது ஜென்ரலாக நம்ம அதாவது ப்ரீவியஸ் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த சாப்டரில் நமக்கு ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நிறைய லைட்டை பார்த்துருப்போம். அதில் விசிபிள் லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த விசிபிள் லைட்டு தான் இந்த ரே ஆப்டிக்ஸ்னு வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆக போகுது. அதாவது இதனுடைய ஜாமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை வச்சு தான் நம்ம இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கான்செப்டை நம்ம பேச போகிறோம். ஒன்று ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று ரிஃப்ராக்ஷன். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் என்டையர் சாப்டர் இருக்க போகுது. ஸோ அதனால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா, ஒரு லைட்டினுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh கிலோமீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? அப்போ அந்த வகையில் நம்ம லைட் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம லைட் வந்து ஆல்வேஸ் டிராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் டிராவல் ஆகுது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் லைட்டும் பெண்டும் ஆகும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். பட் ஹியூமன் ஐயை பொறுத்த வரைக்கும் லைட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் டிராவல் ஆகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டர் லைட் பெண்ட் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது நம்ம கிலோமீட்டரில் 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு 8 முறை வந்து நம்ம பூமியை சுற்றி வரலாம் ஒரு செகண்டில். ஸோ அவ்வளோ வேகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு வந்து பெருசாக என்ன பேச போகிறோம் அப்படின்னா, லைட்டை வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷனில் நம்ம வந்து காமிக்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோதான். அது ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய முதல் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளேன் மிரர் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் மிரரை வச்சு கொடுத்துருப்பாங்க. இது எந்த மாதிரி லைட் பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றது தான். ஸோ பொதுவாக நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து வில் பி ஈக்குவல் டு உங்களுடைய ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா பாலிஷ்டு சர்ஃபேஸில் தான் நடக்க போகுது. ஒரு சர்ஃபேஸ் வந்து பாலிஷ்டாகவும் இன்னொரு சர்ஃபேஸ் வந்து ஒப்பேக் மீடியமாகவும் இருக்க போகுது. அப்போ ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லைட் இங்கே பட்டுட்டு மறுபடியும் இதே பக்கமே ரிட்டர்ன் ஆகுது. இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு லைட்டு வந்து பட்டு அதே மீடியமில் நமக்கு போகிறத நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேம் மீடியமில் தான் எனக்கு இன்சிடென்ட் ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதும் ஒரே மீடியம் தான் இருக்க போகுது. அப்போ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஒரு வெர்டிக்கல் லைன் வரையும் போது அது நம்ம நார்மல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நார்மல், அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல், இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொதுவாக நம்ம ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து வில் பி ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அப்போ இந்த இன்சிடென்ட், இந்த ரிஃப்ளெக்டட், இந்த நார்மல் சேம் பிளேன்ல நடக்கும் அப்படின்றத நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ல இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பொதுவாக நடக்கும். நார்மலாக ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ், அது வந்து இந்த மாதிரி இப்போ நார்மல் டைல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு பட்டு அந்த லைட் வந்து அங்கே அந்த டைல்ஸில் பட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இதுவுமே இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சிருப்போம். அது நீங்கள் லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி இருக்குன்னா அங்கே வந்து எனக்கு எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெகுலராக இருக்கும். சர்ஃபேஸ் வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் மேடு கரடு முரடாக இருக்குது, ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா அது நம்ம இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல், இன்சிடென்ட் அண்ட் தென் ரிஃப்ளெக்டட்
பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இது வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். நான் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, ஈவனா இருக்கு. இங்க சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, அன்ஈவனா இருக்கு. அப்போ எனக்கு என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளும் என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் வில் நாட் பி ஈக்குவல் அப்படின்றத நம்ம கூட பேசிக்கலாம். ரைட், angle of deviation due to reflection. So reflection என்னுடைய angle of deviation என்ன இருக்க முடியும்? deviation அப்படின்னா அது எந்த அளவுக்கு தனியா போகுது, அது பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்றத நம்ம deviation அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து இது ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. இந்த லைட் வந்து இந்த சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆனது என்ன ஆகும், எனக்கு இது மிரர் இல்லையா, பிளேன் மிரர்ல தான் இது நடக்க போகுது. அப்போ பிளேன் மிரர்ல நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அப்படின்னா இட் சேஸ் தட் இட் இஸ் அ மிரர் அப்படின்னு இண்டிகேட் பண்றது தான். அப்போ இது வந்து எனக்கு நார்மல் லைனா இருக்க போகுது. அப்போ இந்த ரே என்ன ஆகும், இன்சிடென்ட் ஆகிறது இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்க போகுது, பிகாஸ் இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றதுனால. அப்போ இங்க எங்க சார் எனக்கு டீவியேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீவியேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு, திடீர்னு அதனுடைய பாதை மாறி போகிறது இல்லையா. அப்போ இந்த ரே எப்படி போகுது, இப்படி வந்து இப்படி 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 இப்படியே வந்திருக்கணும். ஆனா என்ன ஆகுது, எனக்கு அப்படி போயிடுச்சு. அப்போ என்னுடைய பாதை இப்படி இருந்து இப்படி டீவியேட் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய ஐயும் என்னுடைய ஆரும் ஈக்குவல். அப்போ இது என்ன சொல்லலாம், 2iன்னு சொல்லிக்கலாம். ஆமா தானே, பிகாஸ் ரெண்டுமே சேம், 2iன்னு சொல்லலாம் இல்லை 2rன்னு சொல்லிக்கலாம். அப்போ இது என்னவா இருக்க முடியும், எனக்கு தெரியாது. பிகாஸ் நமக்கு பாருங்க, இது ஸ்ட்ரெயிட் லைனு, நல்லா பாருங்க, இது ஸ்ட்ரெயிட் லைன், ரைட், இது 2i. அப்போ இதுதான் இந்த ரே நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ இது 2i. அப்போ இது என்னவா இருக்க முடியும், 180 - 2i தான் இருக்க முடியும். என்ன சார் புதுசா இருக்கு பாருங்களேன், இது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள் என்ன 180 டிகிரி. இந்த 180ல இது 2iனா அப்போ மிச்சம் இருக்கிறது இது தானே. அப்போ 180 - 2i தான் என்னுடைய டீவியேஷனா இருக்க போகுது. அப்போ என்னுடைய டீவியேஷன் இஸ் நத்திங் பட் 180 டிகிரி மைனஸ் 2i இல்லையா. ஸோ இதுதான் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, என்னுடைய டீவியேஷன் என்னது 180 - 2i. அதுதான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ எனக்கு இப்படி போகுது, எனக்கு இது வந்து ரைட். ஸோ எனக்கு இது என்னுடைய ஆல்ஃபா, என்னுடைய இன்சிடென்ட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா, பிகாஸ் எனக்கு இது ரெண்டுமே கரஸ்பாண்டிங்ஸ்ன்றதுனால ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ இதே தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஸோ பொறுமையா பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. சரியா. ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் பிளேன் மிரர். ஸோ அப்போ ஒரு பிளேன் மிரர்ல எனக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ பொதுவாக நமக்கு பிளேன் மிரர் நம்ம எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பிளேன் மிரர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேன் மிரர் தான், அதாவது சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டாக இருக்கும், பெண்டாக இருக்காது. ஸோ பெண்டாக இருக்கிறது நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த பிளேன் மிரரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம இருக்கும், நம்ம டிஸ்டன்ஸுக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் அந்த கண்ணாடி இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த கண்ணாடிக்கும் நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் கேப் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இமேஜாகவும் தெரிய போகுது. அதாவது இது மிரர் கண்ணா இல்லையா, இது வந்து நமக்கு மிரர். இப்போ நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு மறுபடியும் நம்மளுடைய இமேஜ் தெரிய போகுது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்த பிளேன் மிரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. சேம் டிஸ்டன்ஸ் இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒரு 5-6 ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம நிற்கும் போது அதே 5-6 ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளும் தெரியும் இல்லையா. அப்போ சேம் ரைட். ஸோ சேம் டிஸ்டன்ஸ்ல எனக்கு வந்து இமேஜ் கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேம் ஹைட்ல தான் எனக்கு என்னுடைய இமேஜும் கிடைக்க போகுது. அப்போ நம்ம எந்த ஹைட்ல இருக்கோமோ நம்ம மிரர்ல பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு 10 அடி ஹைட்டாக தெரிய போறோம், இல்லை 10 அடி குள்ளமா தெரிய போறோமா, இல்லை சேம் ஹைட்ல தான் தெரியும். ஸோ என்னுடைய ஆப்ஜெக்டும் இமேஜ் எப்படி இருக்கு, ஒரே ஹைட்ல தான் எனக்கு கிடைக்க போகுது. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் எனக்கு இருக்க போகுது. அப்போ இதனுடைய இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், நமக்கு வந்து இப்போ நம்ம இங்கே நின்று பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு வந்து சர்டன் டைப்ஸ் லைக் ஒன்று வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும், இன்னொன்று வந்து இப்படி போகுது அப்படின்னா இது என்ன ஆகிடும், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடும், பிகாஸ் இட் இஸ் அ பிளேன் மிரர். அப்போ நம்மளுடைய ஐ வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த ரே வந்து இங்கே வர்ற மாதிரியும் இது வந்து நார்மலுக்கு அப்படியே போகுது. அப்போ நார்மலில் போகுது அப்படின்றப்போ அது எங்கேயுமே டீவியேஷன் ஆகுது. நம்ம 10th ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இப்படியே வந்துடும். அப்போ இதை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இப்போ நமக்கு புக்கில் இருக்கிற டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அதே டிஸ்டன்ஸில் தான் இங்கே இருக்க போகுது. அப்போ இப்படி போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, நமக்கு ஐ வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அப்போ எனக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இதையும் நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு இங்கே இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதனுடைய இன்சிடென்ட் ஆங்கிள், இது என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள், இது என்னது என்னுடைய ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஸோ அதுவும் ஆறு தான். ஸோ போத் ஆர் சேம், ஐன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு இதுதான் நார்மலாக இருக்க போகுது. அப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இமேஜ் கிடைக்குது. நல்லா தெளிவாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கா, ரைட், இப்படி இருக்கு. இதை நான் சொல்லலாம் இந்த NOA ரைட் ஈக்குவல் டு OAD. அதாவது இந்த ஆங்கிளும் சேம். நம்ம படிச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்போ இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கணும், சேமா தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், அதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். கான்க்ரூவென்ட்ல நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் தான். அப்போ இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கு, ஈக்குவலா தான் இருக்க முடியும். அப்போ எனக்கு எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம மிரருக்கு முன்னாடி இருக்கும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குமோ அதே டிஸ்டன்ஸு கழிச்சு தான் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இதை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்க எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று எப்படி போகுது, இந்த பாத் எப்படி இருக்கு, இந்த ஃப்ளேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, ஒன்று பாட்டம் சர்ஃபேஸ், ஒன்று வந்து டாப் சர்ஃபேஸ். எனக்கு எப்படி இருக்கு, வர்ச்சுவல் அண்ட் இரெக்ட் இமேஜாக தான் இருக்கு. ஸோ பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது ரைட், பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா வர்ச்சுவல் அண்ட் இரெக்டா தான் இருக்கும். என்னுடைய இமேஜ் வந்து வர்ச்சுவல். இப்போ நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது எப்படி தலைகீழாவா தெரியுறீங்க, இல்லைல்ல, ரைட், தலைகீழா தெரியல. அப்போ உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும், வர்ச்சுவல் அண்ட் இரெக்டா தான் இருக்க முடியும் பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும். நல்ல தெளிவாக உங்களுடைய மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட். ஸோ பிளேன் மிரர்ல எனக்கு அப்படிதான் இருக்க போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர். இப்போதான் நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம், ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் இடையில அந்த மிரருக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சேம், ஹைட்டு சேம், வர்ச்சுவல் அண்ட் இரெக்ட் இமேஜ் வந்து எனக்கு கிடைக்க போகுது. இப்போ எனக்கு வந்து 2-3 மிரர் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 2-3 மிரருக்கு இடையில ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும்போது எனக்கு மல்டிபிள் இமேஜஸ் வந்து கிடைக்கும். இதுதான் நம்ம சலூன் கடையில வந்து வச்சிருப்பாங்க. ஒரு கண்ணாடி தான் இருக்கும், ஆனால் நமக்கு நிறைய இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு சர்டன் ஆங்கிள் பெண்ட் பண்ணி வைக்கும்போது மல்டிபிள் இமேஜஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பிளேன் மிரர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ அடுத்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், எனக்கு வந்து ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குப்பா, இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல இது ரைட், இது வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லியிருப்போம். கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா இதை கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லியிருப்போம். கான்கேவ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் வரையும், அதை நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம போல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த போல்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபோக்கஸை அப்படியே டபுள் பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வச்சர் சொல்லியிருப்போம், இல்லை ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர் இது கான்வெக்ஸ். கான்வெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் இது தானே 6, ரைட். அது எப்படி இருக்கு, பிஹைண்ட் த மிரர் இருக்கு இல்லையா? பிஹைண்ட் த மிரர், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கான்கேவ் மிரருக்கு வந்து என்னுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த மிரருக்கு முன்னாடி இருக்கு, அதாவது இங்க இருக்க ரேடியஸ் தான். அப்போ எனக்கு கான்கேவ்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு, கான்வெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரைட்ல இருக்கு. அப்போ லெஃப்ட்ல இருக்கிறதுனால இதை நெகட்டிவ்னோ, ரைட்ல இருக்கிறதுனால இதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும்போது இல்லையா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ டயக்ராமை நம்ம கவனிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கான்வெக்ஸ் ஆகவும் இது கான்கேவாகவும் ஆக்ட் ஆக போகுது. இந்த சென்டர் பாயிண்ட் இதை ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் சொல்லியிருக்கோம். அந்த சைடு பேசும்போது அதனுடைய மிரருக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர், அதாவது கான்கேவ் மிரருக்கு, கான்வெக்ஸ் மிரருக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ், கான்கேவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வச்சருக்கு அப்படியே எக்ஸாக்டாக மிடில் பாயிண்ட் எடுத்தோன்னா, ரைட், மிடில் பாயிண்ட் எடுத்தோன்னா தட் ஆக்ட்ஸ் யுவர் ஃபோக்கஸ், ரைட். இதுவுமே பார்த்தீங்கன்னா மிடில் பாயிண்ட் எடுத்தோன்னா தட் இஸ்
யுவர் ஃபோக்கஸ். ஸோ நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் இதை நமக்கு கொடுத்துருக்காங்க, கான்கேவ் மிரர் அண்ட் தென் கான்வெக்ஸ் மிரர். ஸோ பெண்ட் கர்வ்டு மிரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ரைட்டா? ஸோ இதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப தெளிவாக பேசணும் அப்படின்னா, எனக்கு லைட் ஃபால் ஆகுது, லைட் ஃபால் ஆகுறது எனக்கு இந்த இடத்துல எனக்கு இமேஜாக கிடைக்க போகுது. இது வந்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர்ல அந்த பக்கம் எனக்கு இமேஜ் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா ஃபோக்கஸ் வந்து எனக்கு அந்த பக்கம் தான் இருக்குன்றதுனால எனக்கு அந்த பக்கம் தான் இமேஜ் வந்து கிடைக்க போகுது, ரைட்? ஸோ parallel axial rays and marginal ray அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த parallel axial and marginal அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு மிரர்ல தான் நடக்க போகுது. ஸோ நமக்கு டயக்ராமும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக போகும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம், parallel axial அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லாங்ல போகும்போது மார்ஜினல் ரே அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம பெருசாக டெஃபினிஷன் எதனா இருக்கா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பாருங்க, டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எனக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் தெரியும். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப நியர்பை பக்கத்தில் வரும்போது அது parallel axial ரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப லாங்ல போகும்போது அது மார்ஜினல் ரே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எனிஹவ் எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் தான் ஆக போகுது. அப்போ இதுதான் எனக்கு மிரரு, இது பிரின்சிபல் ஆக்சிஸ், ரைட்? அப்போ ஒரு ரே வந்து பேரல்ல போகும்போது அது எங்க மீட் ஆகும், ஃபோக்கஸ்ல தான் மீட் ஆகும், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு வர்டிக்கல் லைன் வரைகிறோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் நார்மல். அந்த நார்மல் எப்பவுமே சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல தான் மீட் ஆகும். இப்போ இந்த ரே இங்கே வரைஞ்சாலுமே இதனுடைய ஃபோக்கஸ் இங்கே வரும், பட் இதனுடைய நார்மல் எங்க மீட் ஆகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல தான் மீட் ஆகணும். அதுதான் ரூல், அப்படிதான் மீட் ஆகும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, ரைட்டா? அது எப்பவுமே எனக்கு இந்த சென்டர்ல தான் மீட் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட், சென்டர் ஆஃப் கர்வச்சர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, இல்லை ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் லைன் வரையும் போது அது சென்டர் பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அந்த பாயிண்ட்ல தான் மீட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னா, எஃப்க்கும் ஆருக்கும் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ரிலேஷன் என்ன. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன், இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அப்படின்றது 2 times of f, அதாவது 2 f. இந்த போலுக்கும் அந்த சென்டர் ஆஃப் கர்வச்சருக்கும் எக்ஸாக்டா மிடில் பாயிண்ட் தான் எஃப்னு சொன்னேன். அப்போ 2 f சேர்த்தா தான் எனக்கு சென்டர் ஆஃப் கர்வச்சர் கிடைக்க போது. அந்த சென்டர் ஆஃப் கர்வச்சர் தான் நம்ம ஆர்னு சொல்றோம். இப்போ நமக்கு வந்து டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கான்கேவ் மிரர், இது பிரின்சிபல் ஆக்சிஸ். எனக்கு என்ன ஆகுது, ஒரு parallel ரே போகுது, அந்த parallel ரே வந்து இந்த ஃபோக்கஸ்ல மீட் ஆகுது. அப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஒரு லைன் வர்டிகலா வரைகிறோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் நார்மல் ஃபார் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ இது சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல மீட் ஆக போகுது. அப்போ இது என்ன இருக்க முடியும், இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்க முடியும். இது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றதுனால இதுவும் ஐயா தான் இருக்க முடியும், பிகாஸ் I = R அப்படின்றதுனால. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது இன்டீரியர் ஆங்கிள், அப்போ இது என்னவா இருக்க முடியும், ஐயா இருக்க முடியும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது இன்டீரியர் ஆங்கிள், அப்போ இது என்னவா இருக்க முடியும், 2 times of ஐயா இருக்க முடியும், பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல, தீட்டா தீட்டா தீட்டான்னு சொல்லிக்கலாம். அப்போ இது தீட்டான்னு சொல்ல, இது தீட்டான்னு சொல்ல, இது தீட்டான்னு சொல்ல, இது 2 times of தீட்டான்னு சொல்லிக்கலாம். அப்போ நான் ஒரு வர்டிகல் லைன் வரையும் போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்னுடைய tan தீட்டா, ரைட், ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் tan தீட்டா அப்படின்றது ஆப்போசிட் பை இந்த அட்ஜசன்ட், ரைட்? இப்போ லெட் அஸ் நேம் இதை வந்து நம்ம m அப்படின்னு வச்சுப்போம், இதை நம்ம p அப்படின்னு வச்சுப்போம். அப்போ mp அப்பான் இந்த cp. அப்போ tan 2 தீட்டான்னு பாருங்க, அந்த சின்ன ட்ரையாங்கிள் பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆப்போசிட் என்ன அதே mp பை அதனுடைய அட்ஜசன்ட் என்ன இந்த fp, ரைட்டா? இப்போ இந்த tan 2 தீட்டா, அப்போ நமக்கு tan தீட்டா இங்க பாருங்க, tan 2 times of தீட்டா. அப்போ tan தீட்டா அப்படின்றது mp by cp, mp by cp, இந்த 2 அப்படியே தான் வச்சிருக்கேன், which is equal to mp by fp. இந்த mp இந்த mp cancel ஆயிடுச்சு. So I can also say, right, 2, right, இந்த fp இந்த பக்கம் கொண்டு போயிட்டு cp அப்படி கொண்டு போயிடலாம். அப்போ 2 times of fp equal to இந்த cp. So 2 fp என்றது என்ன இது, அதாவது f, cp என்றது என்ன இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு, which is your radius of curvature r. அப்போ r அப்படின்றது 2 times of f அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான், பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டயக்ராம்ல வரையும் போது இதனுடைய ரே ஏரோ ரொம்ப தெளிவாக நம்ம போடணும், அது எல்லாத்துக்கும் மார்க்கு உண்டு. அப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன் என்ன, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ ஸ்பெரிக்கல் மிரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு கண்ணா. அதாவது எனக்கு இது கான்கேவ் மிரர், ரைட்டா? எனக்கு இது வந்து ஃபோக்கஸ், எனக்கு இது வந்து சென்டர் ஆஃப் கர்வச்சர். இப்போ எனக்கு வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் இமேஜ் பொசிஷன் இருக்கு, விச் மீன் ஆப்ஜெக்ட் பொசிஷன் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஃபார்மேஷன் வந்து எனக்கு நடக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த சென்டர் ஆஃப் கர்வச்சருக்கு பின்னாடி, அதாவது இன்ஃபினிட்டின்னு வச்சுப்போம்,
இந்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, ரைட்? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுப்போம், உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. லெட் அஸ் சே உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஃபினிட்டி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன்ஃபினிட்டியில் இருக்கு. ரெண்டாவது பொசிஷன் எங்க இருக்கு? பிஹைண்ட் சி, சிக்கு பின்னாடி. மூணாவது பாயிண்ட் அட் சியில் வச்சிருக்கேன். நாலாவது பாயிண்ட் இந்த சிக்கும் எஃப்க்கும் வச்சிருக்கேன், ஆர் பிட்வீன் சி அண்ட் எஃப். அஞ்சாவது பாயிண்ட், அஞ்சாவது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட் எஃப்ல வச்சிருக்கேன். அப்போ எனக்கு எங்கெல்லாம் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபினிட்டினா எனக்கு ஃபோக்கஸில் மீட் ஆகும். சரியா? இன்ஃபினிட்டினா எனக்கு ஃபோக்கஸில் மீட் ஆகும். பிஹைண்ட் சி அப்படின்னா எனக்கு இங்கே மீட் ஆகும். அட் சினா அட் சிலேயே மீட் ஆகும். பிட்வீன் சி அண்ட் எஃப் அப்படின்னா எனக்கு இங்கே மீட் ஆகும். இங்கே அப்படின்னா எனக்கு இன்ஃபினிட்டியில் மீட் ஆகும். இதை நமக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இன்ஃபினிட்டினா எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது? இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்படியே 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது, லாஸ்ட் யூனிக் கேசஸ். அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th பொசிஷன் இந்த ஃபோக்கஸ்க்கும் இந்த போலுக்கும் இடையில நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இங்கே 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 எங்கேனாலும் போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில. அப்போ அப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா எனக்கு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இமேஜ் மட்டும்தான் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். புரியுதா? இதுதான் எனக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்க போகுது. ரைட்? தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஹிண்ட் இருக்குது இதுலேயே, ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் நமக்கு நடக்குது. ரியல் அண்ட் இன்வெர்டட், அது மட்டும் வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்க போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங். இதே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டே பொசிஷன் தான். அதாவது மிரருக்கு பின்னாடி, விச் மீன் மிரருக்கு முன்னாடி எங்கே பிளேஸ் பண்ணாலும் எனக்கு இமேஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் கிடைக்கும். அது ரொம்ப குட்டியாக தான் கிடைக்கும். வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான் எல்லாமே. சரியா? வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இதில் ஸ்பெஷல் கேசஸில் ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்லையும் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ அடுத்து அதுதான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலில் போகும்போது ஃபோக்கஸில் மீட் ஆகும். ஃபோக்கஸில் போச்சுன்னா பேரலில் வரும். போலில் மீட் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ஷனில் இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வ் வச்சுன்னா அதே பாத்தில் வரும். இதெல்லாம் நம்ம படித்தது தான், நம்ம 10th படிச்சிருக்கிறோம். பேரலல், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், பேரலல், சென்டர் ஆஃப் கர்வ், சென்டர் ஆஃப் கர்வ், போல், ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். சைன் கன்வென்ஷன். ஸோ சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஜஸ்ட் யூ கேன் கோ வித் த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ பொதுவாக இது என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ் ஒய், எக்ஸ் டேஷு, ஒய் டேஷு. இப்போ எனக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்டில் தான் இருக்க போகுது. ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் தான். ரைட்டா? எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து எனக்கு இமேஜ் ரைட்டில் வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது. ரைட்டில் வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது இமேஜ். ரைட்டா? லெஃப்ட், ரைட்டு. அண்ட் தென் ஹைட். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நின்று என்னுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா ஹைட் எந்த ஆக்சிஸில் வருது நீங்களே பாருங்களேன். நான் தலைகீழ இருக்கேன்னா நேராக இருக்கேன், நேராக இருக்கேன். அப்போ அது என்ன ஆக்சிஸில் வரும்? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வரும். அப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர், எனக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் பாசிட்டிவ், ரைட், இட் கேன் பி நெகட்டிவ் ஆல்சோ நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு கண்டிஷன் கண்ணா. அப்போ ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் தான். சைன் கன்வென்ஷன் படி லெஃப்ட் எல்லாமே நெகட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது எல்லாமே சைன் கன்வென்ஷன் படி பாசிட்டிவ். ரைட்டா? ஒரு ஆப்ஜெக்டுடைய ஹைட் எப்படி இருக்கும்? நம்ம இப்படி தான் நிற்க வைப்போம் ஆப்ஜெக்ட். அப்போ ஹைட் எந்த பக்கம் வருது? இந்த பக்கம் வருது. அப்போ ஹைட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இமேஜினுடைய ஹைட் எப்படி இருக்கும்? எனக்கு கான்கேவ் மிரரில் எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்டட். பிகாஸ் 1 2 3 4 5 கீழே இருந்தது. ரியல் அண்ட் இன்வெர்டட் தலைகீழ இருக்குது. அந்த இடத்துல ஹெச் டேஷ், அதாவது இமேஜினுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னும், லாஸ்ட் கேஸில் அந்த இமேஜினுடைய ஹைட்டை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒய் ஆக்சிஸுக்கு மேலே வர்றது எல்லாமே பாசிட்டிவ், இந்த ஆக்சிஸுக்கு வர்றது எல்லாமே நெகட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது எல்லாமே நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது எல்லாமே பாசிட்டிவ். இதுதான் நமக்கு சைன் கன்வென்ஷன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிச்சிடும். அடுத்து நம்ம வரக்கூடிய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ஈக்குவேஷன். இந்த மிரர் ஈக்குவேஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் இங்கே எழுதிக்கலாம்.
ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. எனக்கு வந்து இது மிரர், ரைட்? எனக்கு வந்து இது போல், இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஒரு ரே வந்து பேரலாக போகுது அப்படின்னா அது ஃபோக்கஸ் லிமிட் ஆகும், உங்களுக்கு தெரியும். ஒரு ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் போகுதுன்னா அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே வந்துடும். ஒரு ரே வந்து இந்த போலில் போகுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன்ஸில் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே போகக்கூடிய ரே, இது எல்லாமே வரக்கூடிய ரே, ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது இல்லையா? ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராமில் எதனா டவுட் இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்டை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஆப்ஜெக்ட் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இமேஜ் எனக்கு இந்த இடத்துல தலைகீழாக தான் இருக்குது, கரெக்டா? ஸோ இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் அசியூம் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டை நான் எம் அப்படின்னு சொல்கிறேன், இந்த ஆப்ஜெக்டை ஏபி அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தலைகீழாக இருக்குது, அப்போ ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்னு சொல்ல, இதை நான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பி. எதனா கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை. ரைட். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எடுக்க போகிறோம், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஒன்று பாரு, இந்த பெரிய ட்ரையாங்கிள் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள். கீழே இருக்கிறது 2 ட்ரையாங்கிள், அதில் பெரிய ட்ரையாங்கிள் இது மட்டும்தான். அப்போது அதுபடி, ரைட், சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறேன் பாரு, இமேஜ் பை ஆப்ஜெக்ட் தான் எப்போவுமே, ரைட்? இந்த பெரிய ட்ரையாங்கிள், இந்த பெரிய ட்ரையாங்கிள். அப்போ இமேஜ் பை ஆப்ஜெக்ட் ஏ டேஷ் பி டேஷ் by AB, because opposite adjacent. இதனுடைய adjacent B dash P by BP. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு சிமிலர் ட்ரையாங்கிள், ரைட்? இப்போ எல்லோ கலர், நல்லா எல்லோ வேண்டாம், ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். வில் கோ வித் ப்ளூ, ரைட்? 2 குட்டி ட்ரையாங்கிள், ஒன்று மேலே இருக்கிறது, இன்னொன்று கீழே இருக்குது. இப்போ இந்த ப்ளூ மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இமேஜ் ஏ டேஷ் பி டேஷ் பை எம்பி, ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்னது, இது தானே பி டேஷ் எஃப், ஏன்னா அந்த குட்டி ட்ரையாங்கிள் தானே, அதனால இதனுடைய இது வந்து எஃப்பி. நமக்கு பாருங்களேன், இது 2 பேரலா. அப்போ இந்த ஏபியை எம்பின்னு சொல்லலாமா? ஏபியை எம்பின்னு சொல்லலாம். ஸோ வென் ஐ சே ஏபி ஈக்குவல் டு எம்பி, இதை நான் எம்பின்னு சொல்லலாமா இல்லை ஏபின்னு சொல்லலாம்? இட் கேன் பி. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, ஆமாம் தானே? அப்போ நமக்கு இது மட்டும் தானே இருக்குது. இது மட்டும் எப்படி எழுதுகிற பாருங்க, பி டேஷ் பி பை பிபி ஈக்குவல் டு இது என்னது, பி டேஷ் எஃப் பை எஃப்பி. இந்த பி டேஷ் எஃப் எங்கே இருக்குது? இதுதான் பி டேஷ் எஃப். நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பி டேஷ் எஃப் நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னது பாருங்களேன், பி டேஷ் பி தான் அது மொத்தம். அப்போ இது 2 பிரிஞ்சிருக்காங்க, இது ஒன்று. அது என்னது, குட்டி வந்து பி டேஷ் எஃப் ப்ளஸ் எஃப்பி. நமக்கு என்ன வேணும், பி டேஷ் எஃப் வேணும். அப்போ நான் இந்த எஃப்பி இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ பி டேஷ் பி மைனஸ் எஃப்பி ஈக்குவல் டு பி டேஷ் எஃப். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த பி டேஷ் எஃப்க்கு பதிலாக b dash p minus fp by இந்த fp. இதில் எந்த கன்ஃபியூஷனும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதனுடைய வேல்யூஸை மட்டும் என்னென்னன்றதை நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த b dash p எங்கே இருக்கு, b dash p எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம், அது என்னது, ஃபோக்கஸ் f, ரைட்டா? சாரி, இமேஜ் டிஸ்டன்ஸ் இல்லை, அப்போ v. இது என்னது, இந்த பி டேஷ் பி நான் என்ன சொல்லிட்டேன், பி டேஷ் பியை வின்னு சொல்லிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸோ மைனஸ். அடுத்து பிபி எங்கே இருக்குது, பிபி அது என்னது, ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும், அப்போ அது நெகட்டிவ் யூ, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்து பாரு, பி டேஷ் பி ஆல்ரெடி எழுதியாச்சு. எஃப்பி அப்படின்றது என்ன, எஃப்பி ஃபோக்கஸ், அது லெஃப்டில் இருக்குது, அப்போ மைனஸ் எஃப். அவ்வளோதான். மற்றபடி எஃப்பி எல்லாமே நம்ம ஆல்ரெடி எழுதுனது. இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நல்லா நீங்களே பாருங்கள். பி டேஷ் பி என்னது, மைனஸ் பி, பிபி என்றது மைனஸ் யூ ஈக்குவல் டு பி டேஷ் பி, அது என்னது, மைனஸ் வி. இந்த ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்படி எழுதியிருக்கேன். எஃப்பி என்றது என்ன, இங்கே இருக்குது, அது ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது ப்ளஸ் எஃப் பை எஃப்பி என்றது என்ன, மைனஸ் எஃப். இதில் எதனா டவுட் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மைனஸும் காலி.
இதுல இருந்து நம்ம மைனஸ் எடுத்துறோம் அப்படின்னா மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா v மைனஸ் எஃப் ரைட் ரைட். நான் மைனஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி மாறுது பாருங்க, மைனஸ் எடுத்துட்டேன். ஸோ v மைனஸ் எஃப் பை எஃப், இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், இந்த மைனஸ், அப்போ v மைனஸ் எஃப் பை எஃப் அப்படின்னு இருக்கு. இங்கே v பை u அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த எஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் தானே, ரைட். ஸோ நம்ம சொல்லலாம் எப்படின்றத நான் சொல்கிறேன். நல்லா பாருங்க, இதை மட்டும் நான் எழுதுறேன். v பை எஃப் மைனஸ் எஃப் பை எஃப், இது என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அப்போ v பை எஃப் மைனஸ் 1. அப்போ இது v பை u. நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடிங் பை v ஆன் போத், டிவைடிங் v ஆன் போத் சைடு. அப்போ இது v பை u v ன்னு இருக்கும் இன்டூ which is equal to v by f into v ன்னு இருக்கும் minus 1 by v ன்னு இருக்கும். இந்த v இந்த v காலி, இந்த v இந்த v காலி. அப்போ இந்த v இப்படி வந்துச்சுன்னா மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 1 by u ன்னு இருக்கு. இந்த இது வந்து மைனஸில் அப்படி வந்துச்சுன்னா ப்ளஸ் which is equal to 1 by f. இது என்னுடைய மிரர் ஈக்குவேஷன். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஈஸி தான் இல்லையா. அடுத்து லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா m which is equal to h dash by h and then v by u. மிரர் வந்து ஃபார்முலா உள்ள ப்ளஸ் 1 by v ப்ளஸ் 1 by u அப்படின்றதுனால இங்கே மைனஸ் அப்படின்னு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். மிரர் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, 1 by f which is equal to 1 by v plus 1 by u. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாவை சின்னது சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மேக்னிஃபிகேஷன் h dash by h, இமேஜ் பை ஆப்ஜெக்ட், இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இந்த மைனஸ் ஆஃப் v ரைட். இந்த u இருக்குல்ல, இந்த u-வை நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன், இந்த v இப்படி போயிடுச்சு அப்படின்னா 1 by u அப்படின்றது வந்து 1 by f மைனஸ் 1 by v அப்படின்னு வரும். கரெக்டு தானே? எதனா டவுட் இருக்கா? இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இப்படியே கிராஸ் பண்ணுறேன். v மைனஸ் எஃப் பை v இன்டூ எஃப்னு வரும். இதை நான் அங்கேயே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்னுடைய ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்கள், ரைட். நீங்களே பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்னு. மைனஸ் அப்படியே இருக்கு. v பை இந்த டேர்ம் அப்படியே எழுதுறேன், v மைனஸ் எஃப் பை v எஃப். கரெக்டா? இதில் எதனா டவுட் இருக்கா? ரைட். எதனா டவுட் இருக்கா? இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு v இருக்கு, அப்போ நான் இது எப்படி எழுதலாம், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, v பை v மைனஸ் எஃப் டைம்ஸ் v எஃப். கரெக்டா? இதை நான் எப்படி எழுதலாம், நீ மைனஸ் என் உள்ளே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி மாற்ற போகிறேன், ரொம்ப சிம்பிளாக நான் அதை மாற்றிக்கிட்டே போகலாம். எப்படி மாற்ற பாருங்களா, எனக்கு அந்த மைனஸ் v ஸ்கொயரு எஃப் பை v பை எஃப். கரெக்டா? இதில் என்ன டவுட் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் மைனஸ் சைனை கூட காமனாக எடுத்தோன்னா யூ கேன் கேன்சல், தட் அஸ் v ஸ்கொயர் எஃப் பை எஃப் மைனஸ் வின்னு வரும். மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா. இப்போ இந்த டேர்ம் நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது மொத்தமாக மாறும். இல்லைனா யூ கேன் ஆல்சோ டேக் v as காமன். அப்போ v அப்படி எடுத்துட்டோம்னா v எஃப் பை v எடுத்துனா v பை எஃப் எஃப் பை v மைனஸ் 1 அப்படின்னு வரும். இங்கே நான் எஃப் v காமன் எடுத்துட்டேன். அப்போ வியும் வியும் கேன்சல் ஆகிடுச்சு. கரெக்டாக? மேலேயும் கீழே. அப்போ என்ன இருக்குது, எனக்கு இந்த டேர்ம் இப்படியே வந்துருச்சு. அப்போது எஃப் வி மைனஸ் 1 அண்ட் தென் அங்கே வந்து வி டைம்ஸ் ஆஃப் எஃப் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இல்லைன்னா நான் இன்னொரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு, எனக்கு இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்மில் நான் என்ன பண்ண போகிறேன், இது 1 by u ரைட். யா, 1 minute. இதை நான் கொஞ்சம் பெருசாக சுற்றி அழிச்சிருக்கேன். இதை நான் அப்படியே அழிச்சிடறேன். நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம். வெயிட். இன்னும் ஷார்ட்டாக இதை முடிக்கிறேன். நல்லா பாருங்களேன். இன்னும் ஷார்ட்டா ரைட். இன்னும் ஷார்ட்டா பாருங்க. எனக்கு இந்த v இருக்கு, இது 1 by u தானே, இது ஆல்ரெடி எனக்கு 1 by u தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன், அதை அப்படியே எழுதுறேன். 1 by u தான் இருக்கு ஆல்ரெடி, அது இல்லையா, 1 by u தான் இருக்கு. பிகாஸ் எனக்கு 1 by u தானே இருக்கு. இந்த 1 by u நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணேன். இந்த மைனஸ் இருக்கு, இந்த v வச்சிருக்கேன். 1 by u which is nothing but v minus f by v times of f. கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், சாரி ரைட். அப்போ இந்த v உள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன மைனஸ் இருக்கு, v ஸ்கொயர் மைனஸ் vf by
VF. ரைட், இந்த மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா இந்த மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். இதிலேருந்து நான் என்ன பண்ணலாம், ஒரு V நான் காமன் எடுத்தேன்னா V, ரைட், இது என்ன ஆகிடும் எனக்கு வந்து F மைனஸ் V பை F, வெளியில் அந்த V கேன்சல். ஸோ இதுதான் என்னுடைய ஈக்குவேஷனாக இருக்குது. இன்னும் சிம்பிளாக இருக்குல்ல. என்ன பண்ணேன், இந்த V அப்படியே தான் வச்சுருக்கேன், இந்த 1/U நான் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த V நான் காமனாக எடுத்தேன், வெளியே எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு மொத்த டேர்ம் அப்படியே மாறிடும். ஸோ F மைனஸ் V பை F, ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம என்ன சொன்னோம், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அது ஃபியூசோ மெத்தட் வந்து ஒரு அழகான விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் என்னுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். நம்ம அடுத்த இதில் படிப்போம். N which is equal to C/V, refractive index of the medium which determines the speed of light அப்படின்றத. அப்போ இங்கே ஃபியூசோ மெத்தட் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது ஒரு பெரிய கியர், ஒரு லைட்டை வந்து ஒரு 45 டிகிரி ஒரு மிரரில் வந்து இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் அதில் படும்போது அந்த லைட்டு அந்த 45 டிகிரி இன்க்ளைன்டு மிரரில் பட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுது 8 கிலோமீட்டர். அது எப்படி பாசிபிள் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. 8 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுதான், அது அந்த 8 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிட்டு அது ஒரு மிரரில் பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகுதான். அந்த ரெண்டுத்துக்கு இடையில வந்து ஒரு கியர் வச்சுருக்காங்க, டூத்து. நார்மலாக நம்ம பைக்கில் இருக்கிற அந்த கியர், சைக்கிளில் இருக்கிற அந்த கியர் பல்லு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வந்து இருக்கான். டூத் அண்ட் கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் அப்படி போயிட்டு இப்படி வருதான், அது சுற்றுறாங்க. சுற்றும் போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா which is equal to θ/t அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்க, V which is equal to 2 times of d/t. ஏன், பிகாஸ் அந்த லைட் இங்கே பட்டு அப்படி போயிட்டு ஒரு டிஸ்டன்ஸு மறுபடியும் இதே இடத்துல வருது. அப்போது இப்படி ஒரு D இப்படி ஒரு Dன்றதுனால V 2 times of d/d அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்னது, அந்த டூத் ரொட்டேட் ஆகுது பாருங்க, அந்த டூத் அந்த வீல் அது ரொட்டேட் ஆகிறதா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பல்லும் ஒரு மேடு, ஒரு பல்லும் ஒரு மேடு, ஒரு பல்லும் ஒரு மேடு. அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is 2π/2 times of n அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ அதுதான் வந்து என்னுடைய தீட்டாவாக இருக்க போகுது. அப்போ நான் இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னுடைய ஒமேகா which is equal to தீட்டான்றது என்ன, π/n இருக்கும். அப்போ nt இல்லையா. அப்போ t, அப்போ t is nothing but π/n ஒமேகா. அப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எப்படி மாறுது பாருங்க, 2 times of d/t பதிலாக π/n ஒமேகா. ஸோ இதை வச்சு என்னுடைய ஸ்பீட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக 2.99 வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்னு முடிக்கிறாங்க அந்த ஈக்குவேஷனையே. இதான் நமக்கு வந்து இருக்கிற கான்செப்ட். பாருங்க, ஒரு லைட் வந்து அந்த 45 டிகிரி இன்க்ளைன்டு மிரரில் படுது, அப்படியே டூத் வீலில் போகுது, 8 கிலோமீட்டரா, அது மிரரில் பட்டு மறுபடியும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அது 2 times of d/t. நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சிம்பிள். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது ஏன் 2 times of n, பிகாஸ் எனக்கு அந்த டூத், அதாவது அப் டவுன் 2 times, இது வந்து 360 டிகிரி 2π இல்லையா. ஸோ அதை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தீட்டா. ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷனும் கூட. பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஜஸ்ட் கம்ப்ளீட் தியரி பார்ட்டு தான், அதை எழுதுங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ வேக்யூம் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், C/V. ஸோ இங்கே வந்து ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒரு லைட்டு வந்து ஒரு ஏரில் ட்ராவல் ஆகுது, ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகுது. ஏரில் ட்ராவல் ஆகும்போது ஒரு சர்டன் டைமில் அது லாங்கர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். வேறேஸ் என்னுடைய மீடியம் மாறும்போது என்னுடைய லைட்டுடைய வேகம் வந்து குறைஞ்சு போயிடும். டென்சர் மீடியமாக இருக்கும்போது லைட்டுடைய வேகம் வந்து இன்னும் குறைஞ்சு போயிடும். அதை என்ன சொல்லியிருப்பாங்க, d' which is equal to n times of d அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ which is n அப்படின்றது அந்த மீடியம், which is C/V, ரைட். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கான்செப்டும் அதுதான் நம்ம பேச போகிறோம். n equal to C/V இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் 3 × 10⁸. இது வந்து மீடியம். இந்த மீடியம்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டுடைய வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது. ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் நமக்கு தெரியணும், பிகாஸ் இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா அப்படின்றதுனால. இந்த ஆப்டிக்கல் பார்த்தா நான் சொன்னேன் என்னுடைய d' அப்படின்றது வந்து n times of d அப்படின்னு, which obviously works under n equal to C/V.
இதில் நமக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்றுமே இல்லை. ஏரில் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறேன், ஒரு மீடியமில் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறேன். ஒரு செகண்ட் கழிச்சு நான் என்னுடைய டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏரில் லாங்கர் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஏரை தாண்டி இன்னொரு மீடியம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். இதுதான் இது ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர். பாருங்க அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம் தான். டி டேஷ் ND இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் நான் இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிற ஒரு பார்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ஷுவல் திங் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது இப்போ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ வாங்க இந்த ரிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மீடியம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 மீடியம் வந்து இந்த ரிஃப்ராக்ஷன்ல இருக்க போகுது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேரர் மீடியம், அதுக்கப்புறம் டென்சர் மீடியம் அப்படின்னு 2 பிரிச்சிருக்கும். ஒரு லைட் வந்து ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகும்போது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகும்போது எந்த மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. இப்போ எனக்கு வந்து ரேரர் டு டென்சர் போகும்போது அந்த லைட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா இட் பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். நல்ல கவனிங்க, பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். இது வந்து பார்த்தீங்கன்னா அவேத நார்மல், அவேத நார்மல். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பார்ட். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பேசுகிற மாதிரி எனக்கு வந்து இது ஒரு மீடியம். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் N1 அண்ட் இதனுடைய மீடியம் N2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது நார்மல். நான் லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறேன். இந்த லைட் எப்படி போகணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். பட் டியூ டு சேஞ்ச் இன் மீடியம் என்ன ஆகும், இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ரேரர் மீடியமாகவும் இது வந்து டென்சர் மீடியமாகவும் இருக்கு. இதுதான் நார்மல். அதாவது இப்படி போக வேண்டியது நார்மலுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அதுதான் ரேரர் டு டென்சர் டுவர்ட்ஸ் நார்மல். ஏன்னா இது நார்மலுக்கு பக்கத்தில். இது வந்து டென்சர் டு ரேரர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, எனக்கு இது வந்து டென்சர் மீடியம்னு வச்சுப்போம், இது ரேரர் மீடியம் வச்சுப்போம். இது டென்சர், இது ரேரர். எதுல இருந்து வருது, டென்சர்ல இருந்து வருது. அப்போ லைட்டை நான் இப்படி பாஸ் பண்ணுறேன். இந்த லைட் என்ன ஆகணும், இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ டென்சர் டு ரேரர் அப்படின்னு வரும்போது எனக்கு இப்படி வந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் த நார்மல், பட் எனக்கு அவே த நார்மல் போகும். ஏன்னா இது நார்மல், இங்கே இருக்கிறது இப்படி வந்துச்சுன்னா நார்மலுக்கு பக்கத்தில், அப்படி போச்சுன்னா அவே த நார்மல். அப்போ இது என்ன ஆகுது, அவே த நார்மல். அப்போ திஸ் வில் பி யோர் ரிஃப்ராக்டட் ஆங்கிள், திஸ் வில் பி யோர் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இது ஆஸ் யூஷுவல் இன்சிடென்ட் ஆங்கிள் தான், இதுவும் ஆஸ் யூஷுவல் இன்சிடென்ட் ஆங்கிள் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ஷுவல் பார்ட்டு தான். பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இதுதான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்னெல்ஸ் வந்து வர்றாரு. N1 sin I, N2 sin R. இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்டட். இது செகண்ட் மீடியம், இது ஃபர்ஸ்ட் மீடியம். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியமில் இன்சிடென்ட் நடக்கும், செகண்ட் மீடியமில் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதுதான் ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன். ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸில் ஒன்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும், 180 - 2I அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ இங்கே ரிஃப்ராக்ஷனுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது. அப்போ எனக்கு வந்து ஒரு லைட்டு இதில் படுது, எனக்கு இது நார்மலாக இருக்குது. இப்படி போக வேண்டிய அந்த ரே என்ன ஆகுது, இது எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியம், இது எனக்கு செகண்ட் மீடியம். லெட் அஸ் இமேஜின் திட் இஸ் ரேரர் அண்ட் இது வந்து டென்சர் அப்படின்றதுனால இது டுவர்ட்ஸ் நார்மல் வந்து என்ன ஆயிடுது, பெண்ட் ஆயிடுது. அப்போ இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள். அப்போ நமக்கு என்ன தெரியும், நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் சேமாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போது இது ஐன்னு சொல்லலாமா, ரைட்? இது பிகாஸ் ரெண்டு சேம் தானே. அப்போ எனக்கு இது என்னது, இது மொத்தமாக ஐ. அப்போ இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள்னா இது இந்த பிட் என்ன இருக்க முடியும், ஐயில் 6 போயிடுச்சு. அப்போ இது என்னது, I - R அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே ரிஃப்ராக்ஷன், அதாவது இப்படி போக வேண்டிய ரே இப்படி போயிடுச்சு, அவே போயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகிடும், இது ஆர்னு ஆகிடும், R அப்படின்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, இதுதான் என்னுடைய டீவியேஷன், கரெக்டா? அப்போ R - I, கரெக்டா? ஸோ அப்படி போக வேண்டியது என்ன ஆகுது, இப்படி வந்துடுது இல்லையா? ஸோ இந்த பார்ட்டு தான் நம்ம R - I அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போக வேண்டிய என்ன எடுத்து இப்படி பெண்ட் ஆயிடுது. அப்போ இது I - R, இப்படி போக வேண்டிய இப்படி போயிடுச்சு. அப்போ இதுதான் என்னுடைய R - I, இது I - R, அது R - I. இதை பாருங்க, நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு பாருங்க I - R டீவியேஷன் எவ்வளோ திசை திரும்பி இருக்கு அப்படின்றது தான் இந்த I - R, ரேரர் டு டென்சர். புரியுதா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்சர் டு ரேரர் கேஸும் நமக்கு சொல்லியிருக்கு. அதுதான் இங்கே என்னது, சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன்.
ஸோ எனக்கு ரெண்டும் ஒரே இடத்துல நடக்குமா, எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸும் நடக்கும் ரிஃப்ராக்ஷனும் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நடக்குங்க. இது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தண்ணியில் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் நம்மளுடைய உருவத்தை பார்க்கும்போது நம்மளுடைய உருவம் தண்ணியில் தெரியும், அந்த தண்ணிக்கு கீழே இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது நம்மளுடைய உருவம் தெரியும் இல்லையா. ஸோ அதான் நம்ம வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக நமக்கு ஒரு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸில் படும்போது ரைட், இது நார்மல். ஒரு லைட் வந்து சர்ஃபேஸில் நார்மலாக படும்போது என்ன ஆகும், இது கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனும் பண்ணும், கொஞ்சம் ரிஃப்ராக்ஷனும் பண்ணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் அண்ட் பார்ஷியலி ரிஃப்ராக்டட். நம்ம வந்து அடுத்த ஒரு கான்செப்ட் எல்லாம் பார்ப்போம் அடுத்த சாப்டரில், ப்ரூவ்ஸ்டர் லா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்ப்போம். அன்போலரைஸ்டு லைட்டை போலரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேயும் பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் பார்ஷியலி ரிஃப்ராக்டட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் ஆங்கிள் 90 டிகிரிலாம் சொல்லியிருப்போம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறது 90 டிகிரின்னு சொல்லியிருப்போம். வில் டாக் அபவுட் தட் ஆல்சோ. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பார்ஷியலி ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்து இந்த இடத்துல பாசிபிள் அப்படின்றத நம்ம இங்கே பேசியிருக்கோம். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ரொம்ப சிம்பிள் கண்ணா. நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு லைட்டை வந்து நான் இப்படி பாஸ் பண்ணுறேன், இது நார்மல், இந்த லைட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பிகாஸ் இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எனக்கு தெரியும் இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மிரரை பிளேஸ் பண்றேன்ப்பா. ஒரு மிரரை பிளேஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரே இப்படி போகுது இல்லை, அது மறுபடியும் இதே வழியில வந்து இதே வழியில ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு மட்டும்தான் பாசிபிளா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ரிஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மீடியம், இது வந்து செகண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி நேராக போக வேண்டிய ரே இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே ஒரு மிரர் வைக்கும் போது என்ன ஆகுது, இந்த ரே வந்து மறுபடியும் அதே பாத்தை ஃபாலோ பண்ணிக்குது, இப்படியே போகுது, இப்படியே வருது, அதே பாத்தில் போகுது. இதுதான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா, ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் இது எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் அது அங்கே பேசினது தான் இங்கே பேசியிருக்காங்க பாருங்க. ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிளேன் மிரர் இருக்கு, அதே பாத்தில் வருது. டென்சர் டு ரேர் டுவர்ட்ஸ் தி நார்மல் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் வைக்கிறோம், அதே பார்த்து அதை ஃபாலோ பண்ணுது. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னது, ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ பொதுவாக நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது n which is equal to c upon v அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஏர்ல இருக்கக்கூடிய வேகம், இது வந்து ஒரு மீடியம்ல இருக்கக்கூடிய வேகம். என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மீடியம் இல்லையா, அந்த மீடியம்ல இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அப்போ என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாகும் போது என்னுடைய வெலாசிட்டி என்ன ஆகுது, குறைஞ்சு போகுது. அதுதான் நம்ம என்ன ஒரு ஃபார்ம் பாலிசி d dash which is equal to n times of d அப்படின்றத நம்ம ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 or 2 டிஃப்ரெண்ட் மீடியம்ஸை நம்ம கொண்டு வரும்போது நம்ம இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து n21 அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா செகண்ட் மீடியம் அப்பான் ஃபர்ஸ்ட் மீடியம். இது நமக்கு நிறைய இருக்கு, இன்னும் ஒரு 2 or 3 காம்பினேஷனோட கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ n21 அப்படின்னா n2/n1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பேசிக் தான். இது நம்ம சைன் ஸ்னெல்ஸ் லால கூட நம்ம எழுதிக்கலாம். சைன் i ஈக்குவல் டு n2 சைன் r. ஸோ இது எப்படி எழுதலாம், n2/n1. இந்த இது எப்படி வந்துருச்சு, இது இப்படி கொண்டு வந்துட்டேன், which is equal to sin i by sin r. இந்த n21 நான் n2/n1 n21 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியமை நம்ம ரிலேட் பண்ணி சொல்றத நம்ம ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஒரு டேர்மை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ரூல். இன்வர்ஸ் அப்படின்றது வந்து அப்படியே தலைகீழ. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன தெரியும், n21 அப்படின்றது வந்து இன்வர்ஸ் ஆஃப் n12. எப்படி சார் புரியலையே, நல்லா பாரு. இந்த n121 எப்படி எழுதலாம், n1/n2 எழுதலாம். இது அகைன் எப்படி எழுதலாம், n2/n1 பாரு. ஏன்னா n21 அப்படின்றது என்ன, n2/n1. ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படியும் எழுதலாம், பிகாஸ் ரெண்டுமே சேம் தான். புரியும் நினைக்கிறேன், ஐ எம் நாட் கன்ஃபியூசிங். இங்கே பாருங்களேன், இப்போ நமக்கு செயின் ரூல் சொல்லும்போது ஒரு 3 மீடியம் அப்படின்னு சொல்லும்போது n32 அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி எழுதலாம், n3/n2 அப்படின்னு எழுதலாம்.
இல்லைனா இந்த n3ன்றது என்ன, n3 by first medium by n2 by first medium. இதுதான் நமக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா n3 by n1 into n1 by n2. அப்போ n1 என்ன, n1 கேன்சல் ஆச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா n2 by n1 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ சாரி n3 by n2 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா செயின். ஸோ காம்பினேஷன் ஆஃப் மெனி திங், அதை தான் நம்ம இங்கே இடத்துல பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் டெப்த். இந்த அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது வந்து குறிப்பாக வந்து ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றது தான் நம்ம அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய லெக்சர்ஸில் நம்ம எடுத்திருப்போம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கூட நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒரு காயின் வந்து நம்ம போடும்போது அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு வரும்போது அந்த காயின் வந்து மேலே உயர்ந்து வர மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் அந்த காயின் வந்து அதே பொசிஷனில் தான் இருக்குது. அதை தான் நம்ம அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு வந்து இதுதான் அந்த வாட்டர் சர்ஃபேஸ், ரைட். இது வாட்டர் இருக்கு, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து ஒரு பர்சன் பார்க்குறாரு. இந்த லைட் எப்படி போகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்சன் பார்க்கும்போது இப்படி போகிறது என்ன ஆகும், இப்படியே போகணும். பட் டியூ டு சேஞ்ச் இன் மீடியம் என்ன ஆகுது, இது எனக்கு வாட்டரு n1, இது வந்து ஏர் n1ன்றது வாட்டர். நல்ல கவனி, ஃபர்ஸ்ட் மீடியம் தான் வாட்டர், செகண்ட் மீடியம் வந்து டென்சர் மீடியமாக இருக்குது. அப்போ லைட் வந்து இப்படி போகுது, லைட் இப்படி போனது இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறது என்ன ஆகுது, டென்சர் டு ரேரர் அப்படின்றதுனால அவேது நார்மல். அப்போ ஒரு பர்சன் இங்கேருந்து பார்க்கும்போது இவருக்கு லைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் ட்ராவல் ஆகும். அப்போ இவர் இந்த பொசிஷனில் இந்த சேம் ஆப்ஜெக்டை பார்க்குறாரு, அதான் இங்கே ஹைலைட்டடான விஷயம் இல்லையா. அப்போ இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் அவர் எங்க இருந்து பார்க்குறாரு, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவருக்கு தோற்றம் அளிக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல போறோம். அப்போ இதை சொல்லும்போது ஆப்போசிட் பை இந்த அட்ஜசன்ட், இந்த ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஆப்போசிட் பை இந்த அட்ஜசன்ட் இல்லையா. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது n1 sin i ஈக்குவல் டு n2 sin r. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ ஐன்றதுனா இன்சிடென்ட் ஆங்கிள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது போது, இது நார்மல், அப்போ என்னோட இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்க முடியும். அப்போ இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரெண்டும் பேரலா. அப்போ இது பாரு அப்படியே இசட் இசட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுவும் ஐ தான். அப்போ எனக்கு இது என்னது ஆர். ஆப்வியஸ்லி எனக்கு இது ஆர்னா இது என்னவா இருக்க முடியும், இதுவும் ஆறா தான் இருக்க முடியும். நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் தான். கான்க்ரூவன்ட்டு, இந்த சிமிலர் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், அது எல்லாத்திலும் நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம். இது ஆர்னா ஆப்வியஸ்லி எனக்கு இதுவும் ஆறாக தான் இருக்க முடியும். அப்போ இது சைன் ஆறு, இது சைன் ஐ இல்லையா. சின்ஸ் என்னுடைய ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால ஐ கேன் ஆல்சோ கோ வித் டேன். அப்போ டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த இது பை இது. ஸோ லெட் அஸ் சே இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். அப்போ ஓபி டேனு ஓபி பை எனக்கு இந்த ஹோல் distance which is the real depth d which is equal to n2 இந்த sin tan r அப்படின்னு சொல்றது opposite OB again by அதனுடைய adjacent என்ன இந்த d, அதாவது fake which is d dash by d dash. இது cancel ஆயிடுச்சு. அப்போ n1 by d which is equal to n2 by d dash. ரொம்ப சிம்பிள் இல்லையா. டி டேஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டி டேஷ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டேன் அப்படின்னா இது இப்படி போயிடுச்சு, மற்றதெல்லாம் இப்படி வந்துருச்சு. அப்போ n2 by n1, இந்த d வந்து மேலே போயிடுச்சு. we can also write n21 d அப்படின்னு எழுதலாம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா n1ன்றது மீடியம், n2ன்றது ஏர். அப்போ d by n which is nothing but d dash இது இல்லையா, இது d dash. அப்போ we can also say d dash which is equal to d upon n, ரைட். பிகாஸ் நான் என்ன சொல்லிட்டேன், இது வந்து எனக்கு ஏர், அதனால அதோடைய வேல்யூ வந்து 1. இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் சம் வேல்யூ, ஸோ அதை நான் என்னாவே வச்சிருக்கேன். ஸோ இதை நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அப்பேரண்ட் டெப்த் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நல்லா பாருங்க, இந்த டயக்ராம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியதும் அதுதான் இல்லையா. பாரு இது ஆங்கிள்னா இது ஆங்கிள், பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது பாரு ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ நான் இந்த இது எடுக்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இந்த ஆங்கிள் எடுக்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் கேன்சல் ஆகிடும். இந்த அட்ஜசன்ட்டும் இந்த ஓவரால் அட்ஜசன்ட்டும் இருக்க போகுது. ஸோ டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு டி பை என். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சதா, ரைட். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்பேரண்ட் டெப்த் கான்செப்டை பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 90 டிகிரி வர்றதை நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்போ நடக்கும், இமேஜின் அண்ட் தென் ஆல்சோ ரிமெம்பர். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, when denser to rarer க்கு ஒரு லைட் டிராவல் ஆகும்போது எனக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து
நடக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ராக்ஷன் ஸ்னெல்ஸ் லாவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். N2 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா sin R. இதுதான் நமக்கு ரிஃப்ராக்ஷன் காலங்காலமாக விச் மீன் எல்லா டாப்பிக்லையும் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி எல்லா ஆன்சரையும் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரிசம் ஆகட்டும், வாட் எவர் த திங் இஸ், வி ஆர் கோயிங் டு யூஸ் த சேம் ஃபார்முலா ரிப்பீட்டட்லி. இப்போ எனக்கு வந்து இது வாட்டர் மீடியம்னு வச்சுப்போம், N1 வச்சுப்போம், இது N2ன்னு வச்சுப்போம். இது நார்மல். அப்போ ஒரு லைட்டை நான் இப்படி பாஸ் பண்ணும்போதுனாவே இந்த லைட் இப்படியே போகணும். பட் டியூ டு சேஞ்ச் மீடியம் டென்சர் டு ரேரர் போகுது இல்லை, அப்போ என்ன ஆகணும், அவே த நார்மல் போகணுமா. அப்போ இந்த ரே வந்து என்ன ஆகுது, வெயிட் ரைட், அந்த ரே வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இப்படி போக வேண்டிய இந்த ரே இப்படி தான் போகணும் இல்லையா, பட் இப்படி பெண்ட் ஆகுது. பிகாஸ் அவே த நார்மல் டென்சர் டு ரேரர் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போறேன், இது என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளாகவும் இது என்னுடைய ரிஃப்ராக்டட் ஆங்கிளாகவும் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கட்டத்தில் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், இது வந்து இப்படி போக வேண்டியது இன்னும் இப்படி பெண்ட் ஆகும். இதில் தான் டவுட் இருக்கா, பிகாஸ் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகுது, இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து இந்த சர்ஃபேஸுக்குள்ளேயே போகுது. அப்போ இது என்ன ஆகிடுது, 90 டிகிரின்னு ஆகிடுது. என்னுடைய ரிஃப்ராக்டட் ஆங்கிள் 90 டிகிரி வரும்போது இதை தான் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்கிறோம். அப்போது என்னுடைய இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் நல்ல கவனி, இந்த இன்சிடென்ட் வந்து when it is greater than 90 டிகிரி, அப்போ இதுதான் 90 டிகிரி. இந்த 90 டிகிரி இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், அடுத்து இப்படி போகிறது இது உள்ளே வந்துடும். அப்போ when critical angle is greater than 90 டிகிரி எனக்கு என்ன ஆகுது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அப்போ N1 sin I equal to N2 sin R. இந்த sin R என்ன, நமக்கு இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் which is 90 டிகிரி. அப்போ என்னுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து என்னுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து greater than 90 டிகிரியாக இருக்கும்போது எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. when this is 90 டிகிரி என்னுடைய டேர்ம் வந்து IC அப்படின்னு மாறுது. அப்போ N1, அதாவது எந்த மீடியம், இந்த வாட்டர் தான், N1 sin IC equal to N2. இதை எப்படி எழுதலாம், sin IC which is equal to N2 by N1. Hello, clear right? N2 by N1, or you can also say IC which is equal to sin அப்படி போயிடுச்சுன்னா கீழே வரும், மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா sin inverse N2 by N1. இது எப்படியும் எழுதலாம், இல்லைன்னா sin inverse N2 1 அப்படின்னு எழுதலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா N1ன்றது நம்ம இன்சிடென்ட் பண்ணக்கூடிய அந்த மீடியம், N2 அப்படின்றது வெளியில் வர்ற மீடியம் which is ஏர். இந்த 90 டிகிரி எங்கள் ஏரில் தான் நடக்குது, வாட்டர் ஏர் தானே. அப்போ இந்த இடத்துல I can also say this to be 1. அப்போ இது எப்படி எழுதலாம், sin inverse 1 by N which is nothing but your IC இல்லையா. ஸோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா you will understand what I have written. பொறுமையாக பாருங்கள், டவுட் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்த டாபிக் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நமக்கு வந்து மிராஜ், லூமிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசமில், அந்த டைமண்டில், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸை மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். அதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னாவே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் த திங் இஸ், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டென்சர்லேருந்து ரேரர் மீடியமில் தான் எனக்கு லைட்டு ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி லைட்டு ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. அதனால எனக்கு மிராஜ், லூமிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எல்லா கான்செப்டும் நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிராஜ், இது வந்து லூமிங். ஸோ மிராஜ் வந்து சன்னி டைமில் நடக்கும், அதாவது வெயில் காலத்தில் நடக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து குளிர் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசம். ஸோ ப்ரிசமில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸில் வந்து நார்மல் இருக்குது. நார்மல்லையே ஒரு லைட் இன்சிடென்ட் பண்ணால் அது எங்கேயுமே டீவியேட் ஆகாது, அதே ஆங்கிளில் போயிடும், அதே ஸ்ட்ரைட் லைன். அப்போ எனக்கு இந்த ப்ரிசமுடைய 90 டிகிரி இதுதான் நார்மல், இது ஸோ அதனால் அப்படியே போயிடுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெண்டிங் இல்லை, ஏன்னா இதுதான் நார்மல். அப்போ எனக்கு இப்படி வருது. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலே வருது, ஸோ அதனால் அப்படியே வந்துருச்சு. அப்போ என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் ரைட் 45 டிகிரி இருக்கும்போது எனக்கு ப்ரிசமில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது ரைட்டா. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48.6 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரைட். ஸோ விச் இஸ் யோர் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் வாட்டர்.
அண்ட் தென் டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24 டிகிரி அப்படி நமக்கு சொல்லியிருப்போம். 24.4 டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, which will be very useful for you. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிசம், ஸோ இதுதான் எனக்கு வந்து 90 டிகிரியாக இருக்க முடியும், which mean அந்த சர்ஃபேஸுக்கு. அப்போ இப்படி போக வேண்டிய ஏரியா என்னாகுது, பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல், பிகாஸ் எனக்கு நார்மல் இப்படி இருக்குது. ஸோ பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுதான் நார்மல், ரைட்? இதுதான் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள். என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே வந்துருச்சு, அதுக்குள்ளேயே வந்துருச்சு. புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக அனுப்புகிறேன், பேரலாக போகுது, பேரலாக வருது, பேரலாகவே வெளியே வந்தது. அப்போ சேம் சைஸில் எனக்கு இமேஜ் கிடைக்குது. பட் எப்படி பார்த்தீங்க, எப்படி கிடைக்குது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டடில் இருக்குது. இங்கே பாருங்க ஏபின்னு இருக்குது, இங்கே A', B' இருக்குது, இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேராக போகுது, படுது, இது எல்லாமே டோட்டல் இன்டர்னல் தான். இதே தான் நமக்கு வந்து ரெயின் ட்ராப்பில் நடக்கும். அதை தான் நம்ம அந்த ரெயின்போ அப்படின்ற ஒரு கான்செப்டும் பார்த்துருப்போம். அதெல்லாம் லோவர் கிளாஸஸ், அதெல்லாம் லோவர் கிளாஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி கேம் டு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் விச் இஸ் ஸ்னெல்ஸ் விண்டோ. இந்த ஸ்னெல்ஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைட்டை வந்து வாட்டர்லேருந்து பாஸ் பண்ணும்போது அந்த நம்ம பார்த்தாவே தெரியும் ஒரு டிஸ்க் ஷேப்பில் வந்து அந்த வெளிச்சம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன், ஸ்னெல்ஸ் விண்டோ, ரைட்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம், இதுதான் அந்த வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ இப்படி எனக்கு போயிடுது இல்லையா? ஸோ இது வந்து அந்த மிட் பாயிண்ட்டு. அப்போ இதுவுமே எனக்கு இப்படி டபுளில் இருக்குது. இப்போ என்னுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, டபுள் த ரேட். அப்போ எனக்கு இது நார்மல், இந்த லைட் வந்து இன்சிடென்ட் இப்படி போகுது, கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ இது வந்து எனக்கு ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குது, இது 90 டிகிரி இல்லையா? ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருப்பேன். அப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதோட ட்வைஸ் தான் இந்த ஏரியா, இந்த பிரைட்னஸ் உடைய ஏரியாவாக இருக்க போகுது ஸ்னெல்ஸ் விண்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்னெல்ஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்டும் கூட. பொறுமையாக பாருங்கள், நான் இதை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து டயக்ராம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு இதுவுமே ஐசியாக தான் இருக்க முடியும், பிகாஸ் எனக்கு பேரலில் இருக்குது, எனக்கு இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்னெல்ஸ் விண்டோவை வச்சு இந்த ரேடியஸ் ஆரை நான் கண்டுபிடிக்க போகிறேன் இல்லையா? அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், N1 sin I and then N2 sin R. இது பார்த்தீங்கன்னா இது இந்த சர்ஃபேஸில் இருக்குது 90 டிகிரி. அப்போ இது என்ன ஆகிடுது, 1 அப்படின்னு ஆகிடுது. அப்போ எப்படி இதெல்லாம் N1 sin I which is a critical angle N2. இது எப்படி எழுதலாம், sin IC N2 by N1. இதில் எதனா டவுட் இருக்கா? இல்லை. அப்போ இந்த IC அப்படின்றது என்ன, இதுதான் IC. அப்போ sin, அப்போ என்ன சொல்லலாம், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு இது வந்து ரேடியஸ் ஆர்ன்னு சொல்கிறேன், இதை வந்து டெப்த் டின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஹைப்போட்டனஸ் என்னவா இருக்க முடியும், d² + r²ன்றது ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர், sin θன்றது வெறும் ஹைப்போட்டனஸ். அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, புரியுதா? ஹலோ, ரைட்? சாரி, ரூட் ஓவர் வந்துடும், 1/2 வந்து, பிகாஸ் எனக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் தான் இந்த ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர். அப்போ ஹைப்போட்டனஸ் அப்படின்றது அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட் தி ஹோல் ஸ்கொயர் 1/2 அப்படின்னு வந்துடும், ரூட் ஓவரில் வந்துடும். அப்போ இதை நான் அப்படியே எழுதுறேன் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் பேஜில் விச் மீன் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் எழுதுறேன். வாட் வி ஹேட் IC, ரைட், sin IC which is equal to N2 by N1. இந்த sin IC நான் என்ன சொல்லிட்டேன், ரைட், which is your sin இல்லையா? ஸோ அதை என்ன சொல்லலாம், எனக்கு வந்து 6, ரைட், நல்லா பாருங்கள், ரைட், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் வந்து d² + r² 1/2, ரைட், which is equal to N2 by N1. இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயரிங் ஆன் போத். இந்த ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடுது, இது வந்து வெறும் r², இங்கே எனக்கு ரூட்டு போயிடுது. அப்போ d² + r² ஈக்குவல் டு N2² by N1². இப்போ நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு வந்து d² by r², r² ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, r²
by r square equal to n1 square by n2 square. Because நான் reciprocal பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும். இதை நான் 1 ன்னு சொல்லலாம். அப்போ அந்த 1 அப்படி பிடிச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ d square by r square equal to n1 square minus n2 square minus 1. இது எப்படி எழுதலாம்? n1 square minus n2 square by n2 square. இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை மறுபடியும் நான் ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகிடுதோ, எனக்கு வந்து r square, right, which is divided by d square, which is equal to n2 square by n1 square minus n2 square. இந்த d அப்படி போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது, d square, right, and then வந்து பார்த்தீங்க அப்படின்னா you have n2 square by n1 square n2 square. இது எதனா டவுட் இருக்கா? which is your r square. அப்போ அந்த r which means ஸ்கொயர் இருக்குல்ல, அது அப்படி போயிடுச்சு, வெறும் r அப்படின்னு இருக்கும். நான் இங்கே எழுதவா, வெறும் r மட்டும் இருக்கு. அப்போ r அப்படின்றது எனக்கு இந்த ஸ்கொயர் அப்படி போய் ரூட் ஓவர் ஆகிடும், which is d. எனக்கு அந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடுது, ரூட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. ரூட் ஆஃப் n2 square by n1 square minus of n2 square. இல்லையா? இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டென்சர் டு ரேரர் தான் எனக்கு போகுது. டென்சர் ஃபர்ஸ்ட் மீடியம் n1 n, இல்லையா? ஸோ இப்போ n1 nன்னு சொல்லலாம். செகண்ட் மீடியம் ஏர், ஸோ அதை நான் 1ன்னு சொல்லலாம். அப்போ n2 நான் 1ன்னு சொல்லலாம். அப்போ which is equal to d times of root over 1 upon n square minus 1, which will be your radius of illumination. பொறுமையை பார்த்தீங்க அப்படின்னா you can understand, இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணலைங்க, எழுதுனேன் ஐசியை நான் சொல்லிட்டேன். ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் ஸ்கொயரு, இல்லையா? இப்போ ஹைப்போட்டனஸ், ஸோ ரூட் ஓவரில் இருக்குது, ஸ்கொயர் பண்ணுறேன் இப்படி மாறுது, ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் எப்படி மாறுது, 1 அப்படி கொண்டு போயிட்டு இப்படி மாறிடுச்சு, மறுபடியும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன், அப்படியே எல்லாத்தையும் எழுதிட்டு எதுவுமே பண்ணல. அப்போ என்னுடைய ரேடியஸ் ஆஃப் எலிமினேஷன் d டைம்ஸ் ஆஃப் ரூட் ஓவர் 1 by n ஸ்கொயர் மைனஸ் 1. ரொம்ப சிம்பிள், பிகாஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தானே. ஸோ இதை நமக்கு வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன், இதுதான், அதுதான் எனக்கு அந்த ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். அப்படி தான் நம்மளும் தண்ணிக்குள்ளே போனால் கூட தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் பார்ட்டு தான். அப்போ நமக்கு இது தெரியாது பாருங்க, இதெல்லாம் தெரியாது. இதுதான் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து நமக்கு இது த சேம் திங் தான். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, நமக்கு என்ன வந்தது, ஆர் which is equal to d times of root over 1 by n square minus 1, இல்லையா? அதே தான். ஸோ அடுத்து வந்து we came to optical fiber, which is one of the important concept அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ஷுவல் சீன்லாம் கிடையாது. ஒரு லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ணுறோம், இன்சிடென்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அது ட்ராவல் ஆகணும். அப்போ அது எந்த ஆங்கிளில் நான் இன்சிடென்ட் பண்ண போகிறேன், இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் நம்ம லைட்டில் நம்முடைய டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபாஸ்டஸ்ட் வே டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி ஆர் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃபாஸ்டஸ்ட், பிகாஸ் லைட் மூலியமாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ரொம்ப வேகமாக இருக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆங்கிளில் இன்சிடென்ட் பண்ண போகிறேன், இது இந்த ஐ, ரைட், அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நல்லா. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன ஆகுது, எனக்கு இந்த லைட்டு வந்து இங்கே படுது, இங்கே பட்டு எனக்கு கூறு கிளாடிங் அப்படின்னு 2 இருக்குது. கூறுன்றது அதனுடைய அவுட்டர் பார்ட், கிளாடிங்ன்றது அது உள்ளதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். சாரி, கோரில் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். கிளாடிங் அப்படின்றது கோட்டிங், அந்த ஒயருடைய கோட்டிங். உனக்கு இங்கே 3 மீடியத்தை நம்ம பேச போகிறோம். ஒன்று ஏரு, 2வது கோரு, 3வது கிளாடிங். இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த வெளியே சர்ஃபேஸை நான் n3ன்னு சொல்லியிருக்கேன், இங்கே கோர் அப்படின்னு சொன்னால அது n1ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தான். கிளாடிங்கை n3ன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, ரைட். கிளாடிங்கை n2ன்னு சொல்லியிருக்கேன், கிளாடிங்கை n2ன்னு சொல்லியிருக்கேன், சரியா? அப்போ இங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ எங்கே நடக்கும், இந்த இடத்துல தான் நடக்கும், இந்த பார்ட். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த லைட்டு இப்படி வரும், அப்புறம் மறுபடியும் இப்படி போகும். இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அப்போ இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸில் எனக்கு இந்த பார்ட் வந்து ஒரு முக்கியமான பகுதி, அதுக்கப்புறம் இந்த பார்ட் வந்து இன்னொரு முக்கியமான பகுதி. அப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுதுறேன்னு பாருங்க நீங்களே. n3 sin IA, அதாவது இந்த ஃபர்ஸ்ட்
will be equal to இந்த அடுத்த பார்ட் இது. அது என்னது? n1 sin RA. RAன்றது இந்த ஆங்கிள். பிகாஸ் எனக்கு வந்து நார்மலுக்கும் அந்த ரிஃப்ராக்டடுக்கும் நடக்கக்கூடியது தானே இது. இது சரியா? அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல வர இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் வரைகிறேன். லைட் இன்சிடென்ட் பண்ணுறேன். இது நார்மல் இன்சிடென்ட் ஆங்கிள். இப்படியே போகணும், போகலை, பட் இப்படி போகுது. ஸோ எனக்கு இதுதான் நார்மல். இப்போ இதுதான் என்னுடைய ஆர். இப்போ உள்ளே இருக்கிற அந்த டயக்ராம் மட்டும் வரைகிறேன். நல்லா தெளிவாக பாரு. இப்படி இருக்கா? இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இது வந்து நீ RAன்னு சொல்லியிருப்ப. இது நமக்கு தெரியும் 90 டிகிரி. இது என்னது? என்னுடைய இன்சிடென்ட், அதாவது இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள். மறுபடியும் அப்போ தான் இது உள்ளே வர முடியும். இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC. இது மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? RA ப்ளஸ் 90 ப்ளஸ் IC ஈக்குவல் டு என்ன? சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ RA தானே எனக்கு வேணும். RAனா இந்த 90 எப்படி படிச்சுன்னா 180 minus 90 becomes 90. அப்போ RA அப்படின்றது IC, புரியுதா? ரைட்? RAன்றது IC மைனஸில் இருக்கும் அது, பிகாஸ் அந்த பக்கம் போகுது. அப்போ 90 மைனஸ் ஐசின்னு வரும். அப்போ RAன்றது 90 மைனஸ் ஐசின்னு வரும், இந்த RA. சரி, இது அப்படியே ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பார்ட்டுக்கு உள்ளே போகிறோம். எது? இந்த பார்ட்டுக்கு. இப்போ என்ன ஆகுது? என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது எனக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. இப்போ எனக்கு அந்த RA தான் வேணும். சைன் RA. இப்போ இந்த பகுதியை மட்டும் எடுக்கிறேன். இப்போ இந்த பகுதி எடுக்கும்போது இது IC, இது எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கரெக்டாக? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்போ நடக்கும்? when my R வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது. அப்போ சைன் R becomes 90 டிகிரி. அப்போ இது எதுக்குள்ளே நடக்குது? N1க்கும் N2க்கும் நடக்குது. அப்போ நான் அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள். N1 sin IC critical angle which is equal to N2 sin R. இது என்ன ஆகிடுது? 90 டிகிரின்னு மாறிடுது. அப்போ என்ன ஆகுது? N1 sin IC equal to N2. அப்போ sin IC equal to N2 by N1. இப்போ இந்த sin IC ரைட், இதுதான் அந்த sin IC. அப்போ அந்த sin ICயை நான் என்ன சொல்கிறேன்? ரொம்ப சிம்பிளாக I can also say that again. இங்கே பாரு, இந்த 90 ரைட்டா? நான் 90 அப்படி போயிடுச்சு. இப்போ 180 minus 90 becomes 90. இந்த RA அப்படி போயிடுச்சு. அப்போ 90 minus RA. அப்போ இந்த இதை நான் என்ன சொல்கிறேன்? sin 90 minus RA. முன்னாடி என்ன எடுத்தோம்? RAன்னு எடுத்தோம், ஞாபகம் வச்சுக்கோ. which is equal to N2 by N1. இந்த sin 90 minus RAவை நான் என்ன சொல்கிறேன்? cos RAன்னு சொல்லலாம். which is equal to N2 by N1. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நமக்கு என்ன வேணும்? sin RA தான் ப்ரூ வேணும். எதுக்கு சம்மந்தம் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க? ரைட். இப்போ நான் அதை எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன் பாருங்கள். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இப்போ sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ sin தீட்டா அப்படின்னா ரூட் ஓவர் 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? sin RA which is equal to root over 1 minus cos square RA. இந்த cos square இதுதான் sin cos RAனா. அப்போ ஸ்கொயர் அப்படின்னா N2 ஸ்கொயர் by N1 ஸ்கொயர். அப்போ நல்லா கவனிங்க. I will write in the next page. நமக்கு என்ன இருக்கு? sin RA இல்லையா? sin RA equal to root over 1 minus cos square RA. அது என்னது? cos ஸ்கொயர்ல. அப்போ N2 ஸ்கொயர் by N1 ஸ்கொயர். இதை நான் எப்படி எடுத்து LCM எடுத்துட்டேன் அப்படின்னா ரூட் ஓவர் N1 ஸ்கொயர் N2 ஸ்கொயர் by N1 ஸ்கொயர். இதுதான் எனக்கு RA. நல்லா பாரு, sin RA. ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்? N3 sin IA ஈக்குவல் டு N1 இல்லை N1 sin RA. அப்போ அந்த sin RA தான் இது. அப்போ இது ரூட் ஓவர் N1 ஸ்கொயர் N2 ஸ்கொயர் பை N1 ஸ்கொயர். இது ரூட்டுக்குள்ளேருந்து இந்த N1 ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது வெறும் N1 தான். அப்போ என்னது? N1 இங்கே இருக்குது,
இது n1 இருக்கு, இங்க என்ன இருக்கு n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர்னு இருக்கு. இந்த n1 n1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ I can also say sin I A equal to இந்த n3 கீழே வந்துருச்சுன்னா ரூட் ஓவர் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n3. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா n3 அப்படின்றது வந்து ஏர்ல இருந்து தான் நம்ம அனுப்புறோம். அப்போ அந்த n3 becomes 1. அப்போ I can also say n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் ரூட் ஓவர் which is your sin IA. அப்போ என்னுடைய acceptant angle IC அப்படின்றது sin inverse of root over n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர். இவ்வளவுதான் acceptant angle. and இதுதான் வந்து numerical aperture அப்படின்னு சொல்லுவோம், which is the thickness. இல்லையா? அப்போ என்னுடைய optical fiber incident angle வந்து depends upon the material, depends upon the refractive index, depends upon the thickness of the material. இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரிவிஷன் டைமில் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டும் கூட. அடுத்து ரிஃப்ராக்ஷன் இன் கிளாஸ் ஸ்லாப். இதை நம்ம 10th படிச்சிருப்போம். அதாவது என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்கும். இந்த கிளாஸ் ஸ்லாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ணுவோம். ஒரு லைட் வந்து இப்படி வருது, இது வந்து எனக்கு நார்மலாக இருக்கும். அப்போ இந்த ரே வந்து என்ன ஆகணும், இப்படியே போனோம். ஆனால் அப்படி போகலை, என்ன ஆகுது, இப்படி பெண்ட் ஆயிடுச்சு, டுவர்ட்ஸ் தி நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இது நார்மல். இது பாருங்க, ஏரு கிளாஸு, கிளாஸு ஏர். அப்போ கிளாஸ்ல இருந்து ஏர் போகும்போது இப்படி போக வேண்டிய ரே என்ன ஆகிடு, இப்படி மறுபடியும் பெண்ட் ஆயிடுது. அவே த நார்மல், இது டுவர்ட்ஸ் தி நார்மல், இது அவே த நார்மல். இப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டும் எப்படி இருக்கு, பேரலல்ல இருக்கு. அதாவது இப்படி வர வேண்டிய ரே இப்படி வருது, ஷிஃப்ட். இதுதான் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னது, லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேட்ரல் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்படி போக வேண்டிய ரே என்ன ஆகுது, இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்படி தான் அவுட்புட்டில் எனக்கு வெளியே வருது, ஆனால் இப்படி வரணும், வரல, டியூ டு சேஞ்ச் இன் மீடியம். அப்போ இதுதான் எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப அழகாக நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பேசியிருப்போம். என்ன சொல்லி இந்த 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 ஷிஃப்ட் இருக்குல்ல, அப்போ இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, ரைட். இந்த ஆங்கிளில் வச்சு நான் சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து படிச்சிருக்கிற ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். லைட் இப்படி அனுப்புகிறேன், இப்படி போக வேண்டிய ரே இப்படி வந்துருச்சு. அப்போ இது என்னது, ரிஃப்ராக்டட். இது என்னது, ஐ ஓவரால் மொத்தமாக. அப்போ இந்த பிட் என்னது, ஐ மைனஸ் ஆர். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் சைன் எடுக்கிறேன். அப்போ சைன் ஐ மைனஸ் ஆர் சைன் தீட்டா, which is opposite by hypotenuse. Opposite நமக்கு தெரியும். let us say this is AB. அப்போ AB by hypotenuse. hypotenuse என்னது, இந்த சைடு இல்லையா, அதுதான் என்னுடைய hypotenuse சைடு. இப்போ இதை நான் ஓன்னு வச்சுப்பேன். அப்போ OA அப்படின்னு வச்சுப்போம், hypotenuse. அப்போ இதை நான் எடுக்கிறேன், ரைட். இதில் எனக்கு என்ன வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தெரியும், adjacent, which is the thickness of the slab. இது வந்து hypotenuse. அப்போ என்ன சொல்ல போகிற, காஸ். இது என்னதுங்க, ஆறு தானே, ரிஃப்ராக்டடு. அப்போ காஸ் ஆறு. நல்லா பாரு, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண விரும்பவே இல்லை. காஸ் ஆறு. ஆப்போசிட் என்ன, ரைட், இது சாரி, adjacent by hypotenuse, adjacent T by hypotenuse என்ன, இது. அது என்னது, OA. ஆமாம் தானே. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த OA அப்படின்றத நான் சின்னதாக எழுதலாம். அப்போ இந்த இடத்துல நான் OA அப்படின்றத எப்படி எழுதலாம், OA அப்படின்றது வந்து OA which is equal to AB by sin I minus R. இந்த இடத்துல OA அப்படின்றது என்ன எழுதலாம், T by cos R. R அது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம், ரெண்டுமே சேர்ந்து OA OA தானே. அப்போ AB by sin I minus R and then T by cos R. அப்போ நமக்கு என்ன இருக்குது, ரெண்டும் OA OA. அப்போ என்ன இருக்கு, AB AB by sin I minus R and then இது T by cos R. It depends. If you want thickness T, எனக்கு என்ன இருக்கு, AB by sin I minus R and then வந்து cos R இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் நமக்கு கொடுத்தப்போ. சிஇ அப்படின்னு இருக்கும், சிஇ வந்து ஈக்குவேட் பண்ணி சொல்லியிருப்பீங்க, ரைட். இது என்னது, பிசி. அப்போ நமக்கு இந்த இடத்துல பிசின்னு வரும், புக்கில் பிசின்னு இருக்கும் போல, ஆனால் ஏபின்னு எடுத்திருக்கேன், ஆல்ஃபபெட்ஸ் வாட் எவர். பட் இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன், ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம ரிஃப்ராக்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஒரு லைட் வந்து ரேரர் டு டென்சர் இல்லை டென்சர் டு ரேரர் போகும்போது லைட் வந்து பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல் அண்ட் அவே த நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு சிங்கிள் சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்க போகுது? இப்போ சிங்கிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்பெரிக்கல் லென்சஸ் தான் பேச போகிறோம். அதில் குறிப்பாக கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறது. அதில் வந்து நம்ம இங்கே சிங்கிள் சர்ஃபேஸ் அப்படின்னு பேசும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, விச் மீன் அந்த லென்ஸ் தான். அதில் ஒரு பகுதி மட்டும் எடுத்துருக்கிறோம். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது போல் அப்படின்னு தெரியும், ரைட்? அது போல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி பிளேஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இன்சிடென்ட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட் எப்படி போகணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கணும். ஆமாம் தானே, ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கணும். பட் டியூ டு சேஞ்ச் இன் மீடியம், பிகாஸ் இது வந்து ஏர், அது வந்து கிளாஸ். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும்போது என்னுடைய லைட்டுடைய வேகமும் மாறும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். n which is equal to c/v. வின்றது அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட், ரைட், இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு, இது நார்மல்ல இருக்கு. நார்மல் அதுதான், அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு அதுதான் நார்மல். நல்லா பாரு, இந்த எல்லோக்கு இது பெர்பெண்டிகுலர், அதுதான் வரைஞ்சிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு லைட் வந்து ரேரர் டு டென்சர் போகும்போது என்ன ஆகும், டுவர்ட்ஸ் தி நார்மல் பெண்ட் ஆகணும், டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ இதுதான் நார்மல் அப்படின்னா டுவர்ட்ஸ்னா சம்வேர் இந்த இடத்துல. பிகாஸ் எனக்கு இப்படி போயிடுச்சுன்னா அவே இல்லை, இப்படி வந்தால் தானே டுவர்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இமேஜினரியாக ஒரு லைனை வந்து நான் இப்படி வரைய போகிறேன், விச் இஸ் வெர்டிக்கல். அப்போ எனக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 1, நல்லா பாருங்க, இது 2, 3வது வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த 3 ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது சிங்கிள் சர்ஃபேஸில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னா n, ரைட்? ஸோ n/v மைனஸ் n/u ஈக்குவல் டு, அதாவது n2 n1, n2/v minus n1/u, n2 minus n1/r. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எனக்கு 3மே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இதை ஆல்ஃபா, இதை பீட்டா அண்ட் இதை காமான்னு சொல்ல போகிறேன், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ ஆப்போசிட் சொல்லும்போது இந்த இது பை இது, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது இந்த ஆப்போசிட் பை இந்த அட்ஜசன்ட், இந்த பெரிய ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஆப்போசிட் பை இந்த அட்ஜசன்ட். இதை தான் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து n1 sin i ஈக்குவல் டு n2 sin r, நமக்கு தெரிஞ்ச அந்த பேசிக் ஈக்குவேஷனை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் எங்கே இருக்குது, இது நார்மலாக, அப்போ இது இன்சிடென்ட் ஆங்கிள். எனக்கு இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் r. எனக்கு என்ன வேணும், ஐயும் வேணும், ஆரும் வேணும். ஐயை எப்படி சொல்லலாம், இந்த ரைட் ஆங்கிள் விச் மீன் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இது அவுட்டர் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு sum of exterior angle equal to interior angle. அப்போ interior angle alpha plus beta. இது இந்த ட்ரையாங்கிள், நல்லா பாரு, இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் வெளியில் இருக்கிற ஆங்கிள் பீட்டா, உள்ள இருக்கிற ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் பிளஸ் இந்த காமா. எனக்கு என்ன வேணும், இது 6, சாரி, ரைட், அது 6. அப்போ எனக்கு 6 வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காமா எப்படி போயிடும், அப்போ பீட்டா மைனஸ் காமா. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்றது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ என்ன சொல்லலாம், ஆல்ஃபா which is equal to ஆப்போசிட் என்னது, இந்த பார்ட் பை இது. அப்போ பீட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்ட் பை இது, காமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்ட் பை இந்த ஓவரால். அதை அப்படியே நான் வந்து என்ன பண்ண போறேன், டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்லிட்டேன், n1 ஐன்றது என்ன இங்க இருக்கு, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு n2, ஆர்ன்றது என்னது பீட்டா மைனஸ் ஆல்ஃபா, சாரி காமா. இப்போ நான் என்ன சொல்லலாம், n1 ஆல்ஃபா பிளஸ் n1 பீட்டா ஈக்குவல் டு n2 பீட்டா மைனஸ் n2 காமா. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு பாருங்க, எந்த டேர்ம் கண்ணா, இந்த டேர்ம் இப்படி கொண்டு வந்துட்டேன், இதை இப்படி கொண்டு போயிட்டேன், இந்த பீட்டாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்கேன். அப்போ n1 ஆல்ஃபா பிளஸ் n2 காமா ஈக்குவல் டு n1 பிளஸ் பீட்டா விச் மீன் n1 பீட்டா பிளஸ் n2 பீட்டா. அதை நான் என்ன சொல்லலாம், n2 n1 இல்லையா, பிகாஸ் இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், சாரி, அது இப்போ மைனஸ் ஆகிடுது. அப்போ n2 மைனஸ் n1 வருது கண்ணா, n2 இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும்ல, இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ மைனஸ் ஆஃப் n1 பீட்டா. இதான் நமக்கு இருக்கு. அப்போ அந்த ஆல்ஃபா பீட்டா and then வந்து பார்த்தீங்கன்னா n2 minus n1 by சாரி டைம்ஸ் பீட்டா. அப்போ நான் என்ன சொல்லலாம், எனக்கு வந்து n1 என்ன இருந்தது, நல்லா பாரு, ஆல்ஃபா பிளஸ்
n1 gamma அது சாரி n2 gamma இல்லையா, n2 gamma இங்க இருக்கு அந்த ஈக்குவேஷன், ஞாபகம் வச்சிருக்க முடியாதுல்ல, ரைட். n2 gamma equal to n2 minus n1 beta. இது நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு டயக்ராம் படி இதுதான் நமக்கு டயக்ராம். அப்போ NP by OP அப்படின்றது ஆல்பா, கரெக்ட் தானே? N1 என்ன சொல்லலாம், NP by OP plus N2 நமக்கு என்ன இருக்கு, காமா. காமா எங்க இருக்கு, இந்த காமா. அப்போ NP by PI, NP by PI, NP by PI. அதில் இருக்கிற ஆல்ஃபபெட் எழுதுறதுனால தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. நான் என்னோட ஓன்னா அப்படியே எழுதிட்டு போயிடுவேன், ரைட். பீட்டா அதுவும் ஆப்வியஸ்லி NP by இது, NP by இது என்னது, PC. அவ்வளோதான். இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா NPன்றது காமன், ஸோ எடுத்துட்டு காமனை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ N1 by OP plus N2 by PI which is equal to N2 minus N1 1 by PC. இப்போ இந்த இடத்துல வந்து OP அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், அது மைனஸ் U. இது என்னது, ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜ் இருக்குது, அது ப்ளஸ் V. இது என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அந்த பக்கம் இருக்குது, ஸோ R. அப்போ இது எப்படி எழுதலாம், N2 by V minus N1 by U which is equal to N2 minus N1 by R. இதுதான் சிங்கிள் சர்ஃபேஸினுடைய பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன், புரிஞ்சிருக்கும். அடுத்த கான்செப்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தின் லென்ஸ். தின் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் வந்து ஆல்ரெடி கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் பார்த்துருப்போம். கான்வெக்ஸ் மிரர் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் மிரர் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா. ஸோ அதான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கான்வெக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ், இது எல்லாத்துக்கும் பிரின்சிபல் ஆக்சஸ், ரைட். ஸோ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இமேஜ் எல்லாமே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும். இதில் ஒரு கேஸ் மட்டும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து சேம் சைடு கிடைக்கும், ஆப்ஜெக்ட் சைடு. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா when we place the object between F and P, அப்போ எனக்கு சேம் சைடில் கிடைக்கும். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆகட்டும், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஆகட்டும், அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி தான் நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுவோம், அதாவது போலுக்கு ஃபோக்கல் லென்த்துக்கும். ஸோ சேம் சைடு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், இமேஜ் கிடைக்க போகுது. இப்போ நம்ம புக் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து லெட்டர்ஸ் இருக்கும், பூத கண்ணாடி வச்சு பார்க்கும்போது அதே பக்கம் வந்து லெட்டர்ஸ் பெருசாக இருக்குது. அப்போ என்னுடைய ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி தான் நான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது. And then வந்து we have a concave lens too. ஸோ நமக்கு அதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எனக்கு பேரலில் போகும்போது ஃபோக்கஸில் மீட் ஆகும், ஃபோக்கஸில் போகும்போது பேரலில் வரும், போலில் வரந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும், விச் மீன் இல்லை அதில் வந்து அதே பாத்தில் போயிடும். அண்ட் தென் வந்து எனக்கு சென்டர் ஆஃப் கர்வச்சுன்னா வில் நாட் டிவியேட். அதெல்லாம் பேசிக் ஒரு டயக்ராம் தான், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதில் நம்ம பெருசாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சைன் கன்வென்ஷன் கூட நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்தேன், அந்த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் நான் பிரிச்சிருப்பேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சாரி இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது எல்லாமே வந்து நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது எல்லாமே பாசிட்டிவ். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே போகும்போது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் விச் இஸ் பாசிட்டிவ், அண்ட் தென் கீழே வரும்போது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ் விச் இஸ் நெகட்டிவ். ஸோ ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா பாசிட்டிவ், ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு விச் மீன் இமேஜினுடைய ஹைட்டு கீழே அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் சாரி கான்கேவ் மிரர் அண்ட் தென் கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 கேசஸில் வந்து கான்கேவ் மிரருக்கு எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இருக்கும், ஹைட் நெகட்டிவ் இமேஜ். இதே வந்து எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லும்போது அதே 5 கேசஸில் இமேஜ் எனக்கு கீழே தான் கிடைக்க போகுது, அதுவும் எனக்கு நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் 5 கேசஸில். லாஸ்ட் கேசஸ் கான்கேவ் மிரருக்கு லாஸ்ட் கேசஸ் ஃபோக்கல் லென்த்துக்கு போலுக்கு முன்னாடி, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் முன்னாடி, இந்த பிட்வீனில் 2 கேசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து சேம் சைடு கிடைக்க போகுது, விச் மீன் இட் வில் பி பாசிட்டிவ். அதாவது எனக்கு ஹைட் வந்து இமேஜுக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், ஏன்னா வர்ச்சுவல் இன்டெரக்ட், இதுலேயும் வர்ச்சுவல் இன்டெரக்ட். ஆனால் கான்கேவ் மிரருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும், கான்வெக்ஸ்
பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் டிஃபரன்சியேஷன். ஸோ சைன் கன்வென்ஷன் பற்றி நம்ம பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் எவ்ரிதிங் இன் த ப்ரீவியஸ் கேஸ். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் தென் லென்ஸ் ஈக்குவேஷன், ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸ் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா சிங்கிள் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் n2 by v n1 by u equal to n2 minus n1 by r. இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். பட் எனக்கு இந்த இது வந்து சிங்கிள் சர்ஃபேஸ், எனக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த சர்ஃபேஸ். அப்போ அது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளவுதான் நமக்கு விஷயமே கான்வெக்ஸ் லென்ஸ், ரைட்? ஸோ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் ஆகுது, ஆப்ஜெக்ட் இப்படியே போகணும், பட் டியூ டு சேஞ்ச் இன் மீடியம் இப்படி பெண்ட் ஆகிடுச்சு. இது நார்மல், ரைட்? இது நார்மல், டுவர்ட்ஸ் தி நார்மல் வந்து இப்படி பெண்ட் ஆகிடுச்சு, இப்படியே போகணும், ரைட்? ஆனால் அப்படி போகாமல் எனக்கு இங்கே ஒரு நார்மல் இருக்கிறதுனால இது எப்படி இருக்குது, வில் மூவ் அவே தி நார்மல், ரைட்? பிகாஸ் எனக்கு டுவர்ட்ஸ் தி நார்மல், ஏன்னா எனக்கு டென்சர் டு ரேரர், அவே த நார்மல், கரெக்ட்? ஏன்னா எனக்கு இதுதான் நார்மல் அப்படி சொல்லி இப்படி போயிடுச்சுன்னா அது டுவர்ட்ஸ் ஆகிடும், இப்படி இருந்ததுன்னா அது அவே த நார்மல் ஆகிடும். அப்போ எனக்கு இதுதான் வந்து இமேஜ் ஃபார்மேஷன். நல்லா கவனி, ஐ ரிப்பீட் அகெயின். எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸு, பிரின்சிபல் ஆக்சஸ், ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகணும், இப்படியே போகணும், அந்த விச் மீன் அந்த லைட்டு, இது வந்து இது நார்மல், இந்த லைட் இப்படி போகுது, பட் எனக்கு ரேரர் டு டென்சர் போகிறதுனால டுவர்ட்ஸ் தி நார்மல் இப்படி பெண்ட் ஆகிடுச்சு, டுவர்ட்ஸ் தி நார்மல். இந்த ரே வந்து என்ன ஆகணும், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும், பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு நார்மலாக இருக்குது. இப்படி போயிடுச்சுன்னா இது நார்மலுக்கு உள்ள, இப்படி இருந்துச்சுன்னா அவே த நார்மல். ஸோ அப்போ எனக்கு இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது, அவ்வளோதான் கண்ணா, இல்லையா? அப்போ இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணுறோம். எனக்கு ஃபஸ்ட் லென்ஸினுடைய இமேஜ் ஐ டேஷ்னும், செகண்ட் விச் மீன் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஐன்னு நான் சொல்கிறேன். அப்போ இதை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வி டேஷ்னு சொல்கிறேன், இதை நான் என்ன சொல்ல போகிறேன், வின்னு சொல்ல போகிறேன். இதை என்ன சொல்ல போகிறோம், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இந்த டேர்ம் தான் நம்ம கண்டினியூஸாக மாற்றி பயன்படுத்த போகிறோம், எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அப்போ இந்த சர்ஃபேஸுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1ன்னு சொல்கிறேன், இந்த சர்ஃபேஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2ன்னு சொல்கிறேன். இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இப்போ நல்ல கவனி, இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் எனக்கு இது இன்சிடென்ட் ஆங்கிள், விச் மீன் இன்சிடென்ட் ஆகுது ஆப்ஜெக்ட், வெளியே வர்ற இமேஜ் வந்து இங்கே. இந்த செகண்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும்னா இதுதான், நல்லா பாரு, இந்த செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் இதுதான். அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் இமேஜ் செகண்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். செகண்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோடைய ஆப்ஜெக்ட் தான் செகண்ட் சர்ஃபேஸோட இமேஜ், அண்ட் இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் எனக்கு இமேஜ். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் இப்படி தான், பட் லெட்டர்ஸும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐம் கோயிங் டு ஃபாலோ த சேம் மெத்தட். n2 by v, n1 by u, n2 minus n1 by r. இதை நான் அப்படியே பயன்படுத்த போகிறேன். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குது, n2ன்றது செகண்ட் மீடியம் பை இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் v. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு மீடியம், செகண்ட் மீடியம், ஃபஸ்ட்டு மீடியம். ஃபஸ்ட்டு மீடியம் ஏர், செகண்ட் மீடியம் என்னது கிளாஸ். அப்போ கிளாஸில் எங்கே எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இந்த ஐ டேஷ் விச் இஸ் v dash, and then minus of first medium by object distance வந்து u equal to எனக்கு second medium by which means minus first medium by r, first surface உடைய radius of curvature, so r1. இது வந்து equation 1 at surface 1, ரைட்டா? ஸோ அடுத்த செகண்ட் சர்ஃபேஸ் அப்படின்றப்போ இது செகண்ட் சர்ஃபேஸுக்கு எது இன்சிடென்ட் ஆகுது, இதுதான் இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மீடியம், இது வந்து எனக்கு செகண்ட் மீடியம், ஏன்னா அங்கே தான் எனக்கு இமேஜ் வெளியே வருது. அப்போ செகண்ட் மீடியம் என்னது n1, ஏன்னா அது ஏர் தான். செகண்ட் மீடியம் பை இமேஜ் அது என்னது v, மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு மீடியம் விச் இஸ் n2, இதை பொறுத்த வரைக்கும் பை அதனுடைய இமேஜ் வந்து விச் மீன் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த v dash which is equal to n1 minus n2, ஏன்னா செகண்ட் மீடியம் n1, ஃபஸ்ட் மீடியம் n2 பை அதனுடைய ரேடியஸ் கர்வேச்சர் r2. இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் நான் காமன் எடுத்துட்டேன்னா that becomes n2 minus n1 by r2. இப்படி எழுதலாமா? இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த டேர்ம் மட்டும் நான் அப்படியே வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நெகட்டிவ் சைனை மட்டும் வெளியே எடுத்திருக்கேன், மற்ற டேர்ம் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். அப்போது இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் இந்த ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், n2 v dash n2 v dash, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து n1 by v n1 by u which is equal to நமக்கு இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம். இந்த ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா n2
minus n1 காமனாக இருக்குது. and then வந்து இது plus r1 இது minus r1. so plus r1 minus r2 இல்லையா? ஸோ இதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த n1 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன் காமனாக. இப்போ 1/v minus 1/u equal to n2 minus n1 by n1 அப்படின்னு இருக்கும். and then இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/r1 minus 1/r2ன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் மறுபடியும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். n2 minus 1 by n1 அப்படின்னு எழுதலாமா? ரைட். அப்போ இதை நான் இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா விச் மீன் நல்லா கவனிங்க, இதை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ சே n21 minus 1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம், which is 1/r1 minus 1/r2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும். சப்போஸ் என்னுடைய u இன்ஃபினிட்டியில் இருந்தது அப்படின்னு என்னுடைய ஃபோக்கஸில் தான் எனக்கு இமேஜ் கிடைக்க போகுது. u வந்து இன்ஃபினிட்டி என்னன்னா எனக்கு இமேஜ் வந்து ஃபோக்கஸில் கிடைக்க போகுது. அப்போ என்ன ஆகிடும், இந்த v வந்து நான் எஃப்னு சொல்லிவிடுவேன், u வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லிவிடுவேன். அப்போ இது இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது இந்த டேர்ம் மொத்தமாக போயிடும். அப்போ என்னுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஐம் ரைட்டிங் ஹியர் 1/f which is equal to இந்த மொத்த டேர்ம் அப்படி இருக்கும். அதை நான் என்ன சொல்லிட்டேன், n21 minus 1 r1 minus r2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இது நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே கேன்சல் ஆகிடும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் எனக்கு இருக்க போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 1/f which is equal to 1/v minus 1/u இல்லையா? ஸோ இதுதான் வந்து எனக்கு லென்ஸ் மேக்கர் லென்ஸ் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னு யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have lateral magnification in thin lenses. ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பொதுவாக m which is equal to h dash by h மைனஸ் ஆஃப் இது ப்ளஸில் வந்துடும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ளஸ்ன்னு எழுதும். இது எப்படி எழுதும் சார் அப்படின்னா, எனக்கு இதோட இமேஜ் வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவ்ல இருக்குது, இது வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் h dash by h which is equal to v by u. இதுதான் வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபார் லென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். and we can also relate this in another way which is f minus v by f அப்படின்னு சொல்லலாம். or you can also say f by f plus u. ஸோ இதுவுமே வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை நம்ம வந்து கான்கேவ் மிரரில் we have discussed. அதே தான் 1/u இருக்குல்ல, அந்த 1/u we will try to substitute and we will try to get the lateral magnification for thin lenses. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தான் நம்ம அடுத்த முக்கியமான கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம், பவர் ஆஃப் லென்சஸ். ஸோ பவர் ஆஃப் லென்சஸ் என்ன சார், ஒன்றும் இல்லை, ரெசிப்ரோக்கல் ஃபோக்கல் லென்த் தான் நம்ம பவர் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து எனக்கு லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். இதே வந்து என்னுடைய பவர் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் எஃப்னு வரும் கண்ணா இல்லையா? என்னுடைய ரெசிப்ரோக்கல் ஆஃப் லென்ஸ் வந்து இட் இஸ் பாசிட்டிவ். என்னது, பவர். அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 1/f. பவர் ஆஃப் மிரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/-f. இதே வந்து எனக்கு கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் அப்படின்றதுனால 1/-f. இதே வந்து எனக்கு பவர் ஆஃப் மிரர் ஃபார் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இமேஜ் கிடைக்கும். அதை என்ன சொல்லணும், 1/fன்னு சொல்லுவோம். சரியா? யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் இதுவும் மிரர் தான், இதுவும் மிரர் தான். ஆனால் இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்ட் and then image position. So image எங்கே ஃபார்ம் ஆகுது அங்கே தான் எனக்கு ஃபோக்கல் லென்த்து. கான்கேவுக்கு லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ரெசிப்ரோக்கல் வந்து பவர். அண்ட் தென் கான்வெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும் எனக்கு which is பாசிட்டிவ். அப்போ அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் என்னுடைய பவர். ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து கான்கேவ் மிரர், கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இது கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். இது வந்து ஒரு முக்கியமான டிஃபரன்சியேஷனும் கூட. யா, ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேரலல் ஃபோக்கஸில் போகுது, ஒரு சேம் திங் தான். ஸோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஸோ இது வந்து என்னென்னா இந்த திக்னஸ், இந்த ஆப்ஜெக்ட், இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனுடைய வித் திக்னஸ் வந்து மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பேசியிருந்தோம். திக்னஸ் ஆக ஆக அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், இமேஜ் ஃபார்மேஷன். அதனால தான் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்து ரொம்ப க்ளோஸராக லென்ஸுக்கு பக்கத்தில் கிடைக்கும். ஸோ கிளாரிட்டி வில் பி மோர். ஸோ காம்பினேஷன் ஆஃப் லென்சஸில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தின் லென்சஸ் இஸ் திக் லென்சஸ். தின்னில் வந்து ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸில் கிடைக்குது. அண்ட் தென் திக் லென்சஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிடைக்குது. ஸோ அண்ட் தேர் இஸ் அ
லார்ஜர் டீவியேஷன் இன் ஆங்கிள் ஆல்சோ, அதுதான் வந்து இங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட். ஸோ லென்சஸ் இன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 2 லென்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு லென்ஸு, இது ஒரு லென்ஸு, இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது வந்து போகுது, அப்போ என்னாகும், இது வந்து இங்கே விடும், மறுபடியும் இது என்னாகும், இப்படி போயிட்டு இங்கே வரும் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இமேஜ் ஃபார்மேஷன் ஃபைனலாக. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லென்ஸில் வந்து எனக்கு 1/f1 which is equal to 1/v minus 1/u அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமாம் தானே, பொதுவாக இதுதான் எனக்கு லென்ஸு ஈக்குவேஷனும் கூட. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து இங்கே இருக்குது, இதில் ஃபார்ம் ஆகிறது வந்து இங்கே இருக்குது. அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், இது வந்து செகண்ட் சர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ 1/f1 which is equal to 1/v, v எங்கே இருக்குது, இங்கே இருக்குது v dash, இது என்னது v, அப்போது v and then u. அதே வந்து செகண்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது which is equal to 1/v minus of 1/, எனக்கு எங்கே ஆப்ஜெக்ட் இந்த v dash தான், v dash இல்லையா. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/f1 plus 1/f2 which is equal to 1/v minus 1/u. இது என்னது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் என்னது, பவர். அப்போ p1 plus p2 which is equal to 1/v minus 1/u. அப்போ இந்த மாதிரி n number of cells which mean lenses நீங்கள் வந்து காம்பினேஷன் பண்ணும்போது என்னுடைய பவர் எப்படி இருக்குது, ஆட் ஆகிட்டே போகுது. and then that is nothing but 1/v minus 1/u தான். அண்ட் இதனுடைய பவர் என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே போகும். பட் இதனுடைய மேக்னிஃபிகேஷன், டோட்டல் மேக்னிஃபிகேஷன் வந்து ப்ராடக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லென்ஸு செகண்ட் லென்ஸினுடைய மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து ப்ராடக்ட் ஆகிட்டே போகும், பவர் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இதுதான் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டுக்கண்ணா. ஸோ அதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர்டு லென்ஸ். ஸோ சில்வர்டு லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் இந்த பக்கம் வந்து ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இதில் படும்போது என்னாகும், இந்த இப்படி பெண்ட் ஆகிட்டு மறுபடியும் இப்படி வெளியே வருது. அப்போ இந்த லென்ஸு இது மிரர். அப்போ இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து PL which is equal to 1/f. இது என்னது, PL equal to 1/f. இது என்னது, கான்கேவ் மிரர். அப்போ இதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன, which mean பவர் என்னவா இருக்க முடியும், மிரரில் which is equal to 1/-ff. வெரி குட், பிகாஸ் இது வந்து கான்கேவ் மிரர்ன்றதுனால ரெசிப்ரோக்கல் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, இது எல்லாமே பாசிட்டிவ். அப்போ என்னுடைய டோட்டல் பவர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, வில் ஆட் 2 லென்ஸ், 2 times of லென்ஸ் ப்ளஸ் பவர் ஆஃப் மிரர். அப்போ 2 times of லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2/f அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 1/fm and then இது லென்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து டோட்டல் பவர் ஆஃப் திஸ் சில்வர்டு லென்ஸ். அப்போ சில்வர்டு லென்ஸ் வந்து வில் பிஹேவ் லைக் மிரர் அப்படின்றத நம்ம இங்கே பேச போகிறோம். அண்ட் தென் மிரர் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் நத்திங் பட் -1/f, ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு டேர்ம். இதை நம்ம பெருசாக பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ கான்கேவ் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால என்னுடைய டோட்டல் மேக்னிஃபிகேஷன் விச் இஸ் டோட்டல் ஃபோக்கல் லென்த்னுடைய அந்த காம்பினேஷன் ஃபார் இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/v plus 1/u அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சில்வர்டு லென்ஸ் வில் ஆக்ட் லைக் அ கான்கேவ் மிரர், ரைட்டா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். அண்ட் டெரிவேஷனும் கூட பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் எனக்கு இங்கே லென்ஸ் இருக்குது 1/f, இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது 1/f. ஸோ ஆட் பண்ணும்போது 2/fl அண்ட் தென் இது மிரர் இருக்குது. ஸோ மிரர் வந்து -f. ஸோ 2/fl minus 1/fm which is equal to 1/fm மைனஸில். பிகாஸ் எனக்கு இது கான்கேவ் மிரர் மாதிரி என்னுடைய லென்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், சில்வர்டு லென்ஸ். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பிரிசம். ஸோ இந்த பிரிசமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சே ஆகணும். ஸோ பிரிசமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான், அது சிமிலர் டு என்னுடைய காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இல்லை சிங்கிள் லென்சஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு இருக்க போகுது. அப்போ சில்வர்டு லென்ஸ் அந்த பிரிசம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இதில் படுது, இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகணும், இப்படியே போகணும். ஆனால் அப்படி போகாமல் இப்படி பெண்ட் ஆகிடுது. ஸோ என்ன ஆகணும், இப்படி போகணும். பட் மறுபடியும் என்ன ஆகுது, இப்படி பெண்ட் ஆகிடுது. பிகாஸ் தெர் இஸ் normal and there is normal. அப்போ rarer to denser towards the normal, denser to rarer away the normal. இதுதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி கான்வெக்ஸ் லென்ஸில் எனக்கு ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜினுடைய ரே எப்படி இருந்ததோ அதே தான் இந்த இடத்துல இருக்க போகுது, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த பேஸும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும், விச் மீன்ஸ் எனக்கு வந்து மினிமம் டீவியேஷன்ஸில் இந்த ரேவை வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அப்போ மினிமம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லும்போது n-1 டைம்ஸ் a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மினிமம் டீவியேஷன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்படி போகிற ரே என்ன ஆகுது, இப்படி வருது. அப்போ ஹியூமன் ஐயை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும்.
அப்போ இப்படி போகிறது இப்படி வருது. அப்போ இதுதான் இவ்வளோ டீவியேஷன் ஆகியிருக்கு. நல்லா பாரு, நம்ம பார்த்துருந்தோம் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஃபார் லென்ஸை பார்த்துருந்தோம், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஃபார் மிரர் பார்த்துருந்தோம். இப்படி போக வேண்டியது இப்படி வந்துருச்சு அப்படின்னு இதுதான் அந்த டிஃப்ரென்சியேஷன். அப்போ அதுதான். அப்போது இதில் வந்து இப்படி போகிறது இப்படி போயிடுச்சு, அப்போ D1. இதில் இப்படி போகிறது இப்படி வந்துருச்சு, அப்போ இது D2. ரைட். அப்போ D which is equal to D1 plus D2. ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த D எப்படி எழுதலாம்? இது பாரு, என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் I. அப்போ இது என்னது? R1. இது வந்து R2. இது D1 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ட் E. அப்போ இது வந்து எனக்கு டீவியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ D1 நான் எழுத போகிறேன் I which is equal to D1 plus R1. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E which is equal to D2 plus R2. இது ரெண்டுத்தையும் நான் என்ன சொல்ல போகிறேன்? D1 எனக்கு வேணும். அப்போ D1 அப்படின்றது I minus R1. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D2 which is equal to E minus R2. இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? எனக்கு D1 அப்படின்றது என்ன? I minus R1. இது என்னது? ப்ளஸ் E minus R2. கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? I plus E minus of மைனஸ் வெளியே எடுத்துட்டோன்னா எனக்கு R1 plus R2 அப்படின்னு இருக்கும். R1 plus R2. இந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, which is your deviation. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு முக்கியமான டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் படி என்னது? எனக்கு இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். லெட் அஸ் சே இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம், இது சின்னு வச்சுப்போம். அப்போ இது வந்து ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் ஆல் த த்ரீ ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தரும். இப்போ அது எது பார்த்துக்கோங்க. ஐ எம் ட்ராயிங் ஹியர் குவாட்ரிலேட்டரல். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் என்னது? 180 டிகிரி. இது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம்னு வச்சுப்போம். கீழே இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் பி which is equal to 180 டிகிரி. அப்போ இது இப்படி போயிடுச்சு அப்படின்னா என்னது? 180 மைனஸ் பி அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பி எப்படி போயிடுச்சுன்னா 180 மைனஸ் பி. அப்போ அது என்னது? ஏ. அப்போ R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ. அப்போ இங்கே என்ன இருக்குது? R1 ப்ளஸ் R2. அப்போ I ப்ளஸ் E A which is equal to D which is your minimum deviation. ரைட்டா? ஸோ இங்கே ப்ரிசமில் இருக்கிற கான்செப்ட் இது தான். I plus E minus A which is equal to D deviation. இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டும் கூட. அதான் நமக்கு வந்து ப்ரிசம் வந்து லைக் ஈக்குவலேட்ரல் ப்ரிசம் அப்படின்றதுனா எல்லா சைடுமே என்னுடைய ஆங்கிள் வந்து 60 டிகிரி தான். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நம்ம இப்போ தான் சொன்னோம், DE which is equal to I plus E minus அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் A. எப்படி வந்ததுன்றது தெளிவாக பார்த்தாச்சு. இது நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரைட், இதை நம்ம வரைஞ்ச டயக்ராம் தான் இது. அடுத்து வந்து மினிமம் டிவியேஷன். ஸோ மினிமம் டிவியேஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டிவியேஷன் அப்படின்றது I ப்ளஸ் E மைனஸ் ஏன்னு சொல்லியிருந்தோம். இந்த டிவியேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, I1. ரைட். ஸோ ரைட், ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். கண்ணா I வந்து ஈக்குவல் டு E அப்படின்னா எனக்கு D அப்படின்றது வந்து 2I or 2E மைனஸ் ஏ. அவ்வளோதான். ரைட். ஸோ இதுதான் வந்து எனக்கு மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி எனக்கு பேரலில் போகும்னு சொன்ன பாருங்கள் அந்த கண்டிஷன் கூட. அப்போ I ஈக்குவல் டு E அப்படின்னா எனக்கு வந்து அதுதான் மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல I நான் எழுதுறேன் அப்படின்னா இந்த D வந்து இப்படி போய்டும், அப்போது சாரி A அப்படி போய்டும், அப்போது D ப்ளஸ் ஏ. இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது, அப்போது 2 வந்து கீழே வந்துடும். திஸ் வில் பி யுவர் I. அப்போ R அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிச்சிருக்கிறோம் R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு ஏன்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R1 ஈக்குவல் டு R2 which is equal to R which is your minimum deviation condition. அப்போ 2R ஈக்குவல் டு A. அப்போ R அப்படின்றது A by 2. அப்போ எனக்கு I A plus D by 2, R அப்படின்றது A by 2 இல்லையா? ஸோ இதெல்லாம் மினிமம் டிவியேஷனுக்கான கண்டிஷன் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை sin I sin R sin I சாரி N1 sin I ஈக்குவல் டு N2 sin Rல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சைன் வில் பி வெரி ஸ்மால். அப்போ N1 I N1 IA ஈக்குவல் டு N2 R அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் சைனை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே சைனுன்னு வரும், இங்கேயும் சைனுன்னு வரும். அப்போ எப்படி எழுதலாம்? எனக்கு sin I by sin R அப்படின்னா sin I by sin R ஈக்குவல் டு N2 by N1. ஐன்றது இங்கே இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவோம் பாருங்கள்.
sin I என்றது a plus d minimum deviation by a by 2 equal to n to 1. ஏன்னா n to 1 நான் அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும், சைனும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு a plus d 2a இருக்கும், ரெண்டுத்துக்கு காமன் n to 1. அப்போ இது 1 plus d by a equal to n to 1. அது அப்படி போயிடுச்சுன்னா d which is equal to n to 1, இந்த ப்ளஸ் அப்படி போயிடுச்சுன்னா -1, இது டிவிஷனில் இருக்குது அப்படி போயிடுச்சுன்னா ப்ராடக்ட். அப்போ என்னுடைய மினிமம் டீவியேஷன் n to 1, n2ன்றது செகண்ட் மீடியம், n1ன்றது ஃபஸ்ட் மீடியம், செகண்ட் மீடியம். ஃபஸ்ட் மீடியம் என்னது ஏர், அப்போ n2 by n1, அப்போ n1 என்னது 1 என்னது, அப்போ n அப்படின்னு மட்டும் இருக்கும். அப்போ இது எப்படி இதில் d which is equal to n2 by n1 அப்படின்னு இருந்தது, ரைட், -1 அப்படின்னு இருந்தது, and then a times இருந்தது. ஸோ இதை நான் சொல்லிட்டேன் n to 1 -1 ஏன்னு சொன்னேன், n1 நினச்சி ஏர் நினச்சி, அப்போ n -1 a which is your minimum deviation small d எடுத்துருந்தேன், இப்போ நான் கேபிட்டல் d ரெப்ரசென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் நம்ம சொல்கிற டிஸ்பர்ஷன் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஸ்பர்ஷன் பவர் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் திங் இருக்குது, violet and then red, 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போ என்ன இது வீன் ஆகிடும், இதே ரெட்னு பேசும்போது ஆர்னு ஆகிடும். அப்போ ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது, டிஸ்பர்ஷன் பவர் டெல்டா which is equal to nv minus nr times a. இதான் டிஸ்பர்ஷன் பவரும் கூட. I have completed everything in a single concept, right? நல்லா பாரு, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் n which is equal to நம்ம பேசணும் இல்லையா, n which is equal to sin a plus d by 2 by sin a by 2 இல்லையா. இதான் என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், நம்ம பேசினது தான். n to 1 வரும், ரைட். எனக்கு 1ன்றது வந்து என்ன ஆகிடுது, ஏர்ன்றதுனால 1 வெறும், இப்போ n2 மட்டும் இருக்கு, n2 by n சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணது தான் கண்ணா டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட். ஸோ டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் சொல்லும் போது ஒயிட் லைட் பாஸ் பண்ணும்போது எனக்கு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், 7 கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் வித் GR, ரைட்டா. ஸோ அதான் வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒயிட் லைட்டுக்கு மட்டும்தான். இதுதான் டிஸ்பர்சிவ் பவர் நான் சொல்லிட்டேன். ஸோ டெல்டா which is equal to அந்த term which is n times of v minus 1 by a, which means a for violet and then for red dispersion power, yeah, for different colors. Scattering of sunlight. ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் நம்ம வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்டில், ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. லைட் வந்து படும்போது லார்ஜர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறதுனால சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்போ ரெட் கலரில் இருக்கும், அண்ட் தென் நூன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அது ஒயிட் கலரில் அப்பியர் ஆகும், விச் மீன் ப்ளூ கலர் இந்த பொசிஷன். தென் க்ளவுட் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது நமக்கு தெரியும், பிகாஸ் எனக்கு அந்த பாட்டமில் இருந்து நம்ம பார்க்கும்போது ஏன் பிளாக் அப்பியர் ஆகுது அப்படின்னா எல்லாம் டஸ்ட்டு. ஸோ மேலே எல்லாமே க்ளவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் தான். நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னு யூ கேன் அப்சர்வ் தட். ஸோ இந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் கான்செப்ட், ரைட், ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வி கம்ப்ளீட்டட் ரே ஆப்டிக்ஸ். இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.